नार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनयाः विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशरसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सृजि निगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नमयिदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம் நாங் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை அரங்கன் திருவடிகளுக்கே சமர்ப்பிக்கப்பட்டது. அவ்வரங்கன் எங்கிருந்து வந்தார்னு பார்க்கும்போது திருவேங்கடத்திலிருந்து வந்தார். ஸ்ரீரங்கத்தில் வடக்கு வாசல் வழியே உள்ளே புகுந்து ஆதிசேஷ பர்யங்கத்தில் சயனித்து கொண்டார் என்று திருப்பாணாழ்வாருடைய பாசுரம். மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத் தரவினனையான் என்று அமலநாதிபிரானில் சாதிக்கிறார். வடவேங்கடத்தே ஸ்ரீனிவாசனாக நின்ன எம்பெருமான் தெற்கே ஸ்ரீரங்கத்திலே அரங்கநாதனாய் பெரிய பெருமாளாய் சயனித்திருக்கிறார். அப்போ ஆண்டாள் திருப்பாவையை அரங்கனுக்கு சமர்ப்பித்தாள்னு சொன்னாலும் திருவேங்கடவனுக்கு சமர்ப்பித்தாள்னு சொன்னாலும் அர்த்தம் ஒன்றே. திருவாய்ப்பாடியில் உண்டான பஞ்சலட்சங்குடி பெண்களும் ஸ்ரீ கிருஷ்ணானுபவத்தை அடைய மார்கழி நோன்பு நோற்றனர் துவாபர யுகத்தே. அதை ஆண்டாள் கலியுகத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கொண்டு அனுகாரம் பண்ணி அதனாலே தன் பிரிவாற்றாமையை தணித்து கொள்ள பார்க்கிறாள். அனுகாரம் முதிர்ந்தது. பெரியாழ்வாருக்கு குமாரத்தியாக பிறந்திருந்தாலும் தன்னை ஒரு இடைச்சியாகவே நினைத்தவள் இடைநடையும் இடைமுடியும் இடை உடையும் முடை நாற்றமும் பழக்க வழக்கம் அனைத்துமே இடைச்சியாகவே மாறினாள். அத்தோடே 29 பாசுரங்கள் பாடினாள். அதில் முதல் 5 பாசுரங்கள் உபோத்காதம் அவதாரிகை. அடுத்த 10 பாசுரங்களாலே 10 பெண்களை பாகவதோத்திமைகளை துயில் எழுப்பிக் கொண்டாள். அடுத்த 5 பாசுரங்களாலே விண்ணோர்களை எழுப்புகிறா போலே நந்தகோபாலனுடைய கோயில் காப்பான் வாசல் காப்பான். அடுத்து நந்தகோபாலன் யசோதை பலராமன் நப்பின்ன பிராட்டி இவர்கள் அனைவரையும் 5 பாசுரங்களாலே எழுப்பிக் கொண்டாள். 21வது பாசுரத்தாலே கண்ணனை நேரே துயில் எழுப்பினாள். 22ஆம் பாசுரத்தாலே தேவரீர் கட்டாட்சிக்க வேணும் என்று பெருமானுடைய திருக்கண் நோக்கத்தை பிரார்த்தித்தாள். 23ஆம் பாசுரத்தாலே கட்டாட்சம் படுக்கையிலிருந்து இருக்கக்கூடாது, எழுந்திருந்து நடந்து காட்ட வேண்டும்னு வேண்டினாள். 24ஆம் பாசுரத்திலே நடந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடினாள். அடிபோற்றி திரள் போற்றி கடல் போற்றி புகழ் போற்றி குணம் போற்றி வேல் போற்றி என்று திருப்பல்லாண்டு பாடி 25ஆம் பாசுரத்தில் உன்னையே உன்னிடத்தில் பிரார்த்தித்து வந்தோம், வேறு பிரயோஜனத்தில் எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று அறிவித்து நோன்புக்குண்டான உபகரணங்களை சாமியாபத்தி மோட்சமாக பிரார்த்தித்தாள். 26ஆம் பாட்டாலே நோன்புக்கு சம்மானத்தை சாயுஜ்யம் மோட்சமாக வேண்டி நின்னாள். 27ஆம் பாசுரத்தாலே இறுதியாய் சரணாகதி அனுட்டித்து கைங்கரத்தை பிரார்த்திப்போங்கிறதுக்காக கரவகள் பின் சென்று 28ஆம் பாசுரத்தாலே பெருமான் திருவடிகளில் ஆக்கிஞ்சன்னத்தை அனன்யகதித்துவத்தை முன்னிட்டு கொண்டு தீர்க்கமாக சரணாகதி அனுட்டித்தாள். சரணாகதிக்கு என்ன பலம் வேணும் என்று பெருமான் கேட்க, உமக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், அதுவே பலம் என்று 29ஆம் பாசுரத்தாலே பிரார்த்தித்தாள். அத்தோடே இடைச்சி பாவனையில் பாசுரங்கள் முற்று பெற்றன. கடைசி பாசுரம் தான் 6
என்ன செய்தோம், என்ன பாடினோம், பாசுரங்களைச் சொல்பவர்களுக்கு என்ன கிட்டும் என்று சொல்லி தலை கட்டுகிறாள். இன்னைக்கு நாள் பாசுரம், கடைசி பாசுரம், 30வது பாட்டு. வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் சேயிழையார் செந்நிறஞ்சி அங்கப்பரகொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமலத் தண்டரியல் பட்டர்விரான் கோத சொன்ன சங்கத்தமிழ் மால 30 தப்பாமே இங்கு இப்பரிசரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கல் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று பாடியது. அனைவரும் பகவத் விஷய ஞானத்தையும் பெற்று பகவானுடைய கடாட்சத்தை பெற்று கைங்கென்ற செல்வத்தோடு வாழ்வீர், நாமும் வாழ்வோம், அனைவரும் வாழ்வார்கள் என்னை சொல்லி முடித்தது 30வது பாசுரம். பாசுரத்தை 4 பாகமாக பிரிக்க வேணும். அதில் முதல், என்னைக்கோ திருவாய்ப்பாடி கோகுலத்திலே கோபிமார்களெல்லாம் அனுஷ்டித்த பிரகாரத்தை முதலில் கூறினாள். 2வது, தான் எப்படி அனுகரித்தோம் என்பதை 2வது கூறினாள். 3வது, அனுகரித்து பாடின பாசுரங்களை நீங்கள் எப்படி அபியசிக்க வேணும் என்று 3வது சொன்னாள். 4வது, அபியசித்தவர்களுக்கு பலன் சொல்லி முடிக்கிறாள். இது 4 பகுதிகள். இத்தை பராசர பட்டர் சாதிக்கும்போது அனுஷ்டித்தார்கள் கோபிமார்கள், அனுகரித்தாள் ஆண்டாள், அபியசிக்கிறோம் நாம். 3 பேருக்கு 3 காரியம் கொடுத்தாச்சு. இப்போ அனுகாரம் செய்தது கோபிகைகள், அது என்னைக்கும் அனுஷ்டானம் பண்ணினது. அனுகாரம் செய்தது ஆண்டாள். நம்மால் 2ம் இயலாது, அனுஷ்டிக்கிறதுக்கு இயலவே இயலாது. சரி, அனுகாரம் செய்யலாமோன்னால் அனுஷ்டிக்கணும்னா கூட எத்தையான 2 பண்ணவான்னு பண்ணுவோம். அதையே நினச்சிட்டு வேற சிந்தனை இல்லாமல் ஒன்று நடக்காது சுவாமி. மனசால நிச்சயமாக அனுகாரம் பண்ண முடியாது. அப்போ அனுஷ்டிக்கிறது சமமாக இருக்குது, அனுசந்தானம் அனுகாரம் பண்ணுறது சமமாக இருக்குது. முடிந்தது வாயார சொல்லலாம். அப்போ கைகளால் செய்கிறதே அனுஷ்டித்தல்ங்கிறோம், உளமாற நினைக்கிறதே அனுகாரம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நாம் செய்கிறது வாச்சிக்கம். 3 கைங்கரி மூல்யம், மானசம், காயிகம், வாச்சிக்கம். அதில் காயிகமாக செய்தது கோபிகைகள், மானசமாக பண்ணிட்டது ஆண்டாள், வாச்சிகமாக பண்ணுறது நாம். இந்த 3 ரொம்ப பெரிய சமாச்சாரம் போல் இருக்குது. அதனால தான் பெருமாள் அதுக்கு 3 பேரை பிடிச்சார். காயிகமாக பண்ணுறதுக்கு என்னைக்கோ துவாபர யுகத்தில் கோபிகைகள் பண்ணட்டும், மானசமாக பண்ணுறதுக்கு பெரியாழ்வாருடைய குமாரத்தி செய்யட்டும், வாச்சிகமாக பண்ணுறதுக்கு இவர்கள்லாம் பண்ணட்டும் என்று நம் போன்றவர்களை வாச்சிகமாக அடிமை செய்ய வைத்தார். நமக்கு ஒரு லாபம் என்னன்னால், ஆழ்வார்கள் பண்ணினதும் வாச்சா கைங்கரியம், இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறதும் வாச்சா கைங்கரியம். அதனால் அவர்கள் கைங்கரியத்தை நாம் பண்ணுறதுக்கு சந்தோஷப்பட்டுக்கணும், பாக்கியமுடையவர்கள்னு தெரிஞ்சுக்கணும். சொற்பணிசை ஆயிரம்னு பாட்டு, சொல் பணிசை ஆயிரம். நம்மாழ்வார் தாம் பாடின 1000 பற்றி சொல்லுகிறார். சொல்லால் பெருமானுக்கு பணி செய்தேன், சொல் பணிசை, சொற்களை கொண்டு பெருமானுக்கு பணி செய்தேன்னு. ஆனால் நம்மள வீட்டில் சாதிக்கிறார், சொற்கள் ஆழ்வாருக்கு பணி செய்தது, சொற்பணிசை ஆயிரம். அந்த சொற்களெல்லாம் இவருக்கு முன்னாடி கண் முன்னாடி வந்து நிற்குமா. ஆழ்வீர் நம்மளை ஒரு தரம் உபயோகப்படுத்திக்க மாட்டீரா, உம்ம 4000க்குள்ளே ஒரு தரம் வந்துட்டா நானும் தமிழ்னு பேர் பெறுவேன். அது வராமலே இருந்துட்டேன்னால் எல்லாரும் வேற பாஷையோன்னு சந்தேகப்பட்டுடுறா. அதனால் ஒரு தரமான எடுத்துக்கும். திவ்வதேச பெருமான்களாம் ஒரு பாட்டான எனக்கு பாடு பாடுன்னு கேட்டாலும் இல்லையோ, அதை போல சொற்கள் கேட்கும் போல் இருக்கு. இப்படி ஆழ்வார்கள் எல்லாம் அவர்களும் காய்கமாக பண்ணால் வாச்சிக்கமாக பண்ணார்கள். காய்கமானா தொண்டரடிப்புடி ஆழ்வார் புட்பகைங்கிரம் பண்ணினார், பெரியாழ்வார் புட்பகைங்கிரம் பண்ணினார், குலசேகர ஆழ்வாரும் திருமங்கி ஆழ்வாரும் மதில் கட்டுற கைங்கரியம் பண்ணியிருக்கா. இதெல்லாம் காய்கமான கைங்கரியம். மானசம் நுட்டால் எல்லா ஆழ்வார்களுமே மானசம்தான். அதில் முக்கியமாக முதல் 4 ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசி ஆழ்வார், அவர்கள்லாம் மானசம். இப்போ எப்படி போயிருக்க ஆழ்வார்களுக்குள்ளேனால் ஒத்தொத்தருக்குமே திரிவித கைங்கரியங்களும் உள. ஆனாலும் அதில் எது பிரதானம்னு பார்த்தால் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசி ஆழ்வார் அநேகமாக மானச கைங்கரியம். அப்புறம் நம்மாழ்வார் வாச்சா கைங்கரியம். நம்மாழ்வார் குலசேகர ஆழ்வாரும் வச்சுடலாம். நம்மாழ்வார் நடுவில் அவர் தான் பிரதான வாச்சா கைங்கரியம். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நகரவே இல்லை, இருந்த இடத்துலேருந்து பாடியிருக்கார். சொற்பணிசை ஆயிரம்னு சொல்கிறார். வாசிகமாய் அங்கடிமை செய்தான் மொயம்பால் என்று மணவாள மாமனிகளுடைய திருவாய்மொழி 100 பாசுரம். அப்போ நம்மாழ்வார் வாச்சா கைங்கரியம். அப்புறமே பார்த்துட்டினால் குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருமங்கி ஆழ்வார் எல்லாம் காய்கம். திரும்ப சொல்கிறேன், எல்லாருமே பாசுரம் பாடியிருக்கா, எல்லாருமே வாச்சா கைங்கரியம் பண்ணியிருக்கா. இருந்தாலும் பார்த்த அளவில் எப்படி ஒரு வித்தியாசம் தெரியறதுனால், முதல்ல மனசால நினச்சுட்டே இருந்தவர்கள் முதலாழ்வார்கள் 4 பேர்,
பாடுறத ரொம்ப பிரதானமாக உபதேசத்தை வச்சுட்டு இருந்தவ 5வது நம்மாழ்வார். அதற்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் காய்க கைங்கரியம் பண்ணியிருக்கா. அப்படின்னா இந்த மாறுதல் தான் நம்மகிட்டையும் முடியும் போல் இருக்கு. யுகம் ஆரம்பிக்கிறச்சே மனசால நினைக்க முடிஞ்சிருக்கு. அப்புறம் யுகம் கொஞ்சம் தள்ள தள்ள வாயால் பாடத்தான் முடியறது. அதுக்கப்புறம் அது கூட சொல்ல வர மாட்டேங்கிறது. மனப்பாடம் பண்ண முடியலையே. 4000 திவ்ய பிரபந்தமோ வேத பாராயணமோ மொத்தம் பாராமல் தான் சொல்லிட்டு இருந்தோம். ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் புஸ்தகத்தை வைத்து கொண்டு பாராயணங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை. அதுக்கப்புறம் இப்போ சமீப 10 வருஷமானா புஸ்தகமும் படுத்து. அதை தாண்டி அதுக்கு ஒரு அட்டை கையில் ஒன்று கொடுத்துட்றா, அதை வச்சுக்கிறோம். அதில் அப்படி எப்படி தள்ளிகிட்டே இருந்தோம்னால் அடுத்தடுத்து அணுவாக்கமாக போயிட்டே இருக்குது. அட்டகம் பிராமணம் போயிட்டே இருக்குது. அடுத்தடுத்து அதை பார்த்து சொல்கிறோமேனால் நடந்து கோவில் கோட்டியிலே பெருமாள் புறப்பாடு முன்னாடி போகிறச்சவே தாராளமாக சேவிக்கிறாள் என்னால் அதுதான் இப்போ நம்மால் இயலுகிறது. அதற்கு அதிகாரிகள் வராளோ இல்லையோன்னு இருக்க வேண்டியிருக்கு. அப்போ வாச்சா கைங்கரியம் கூட நன்னா சந்த சொல்லி மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு இருந்ததுலேருந்து மாறிவிட்டோமேனால் இப்போதைக்கு கைகளால் கைங்கரியம் பண்ண சொன்னால் முடியறது. பூத்தொடுன்னா தொடுப்போம், பெருக்கி முழுகுன்னா முழுகுவோம், பெருமாளை பார்த்துக்கோன்னா பார்த்துப்போம், திரை போடு எடு வாங்கு நெல் வரிசையை கட்டுப்படுத்து எல்லாம் நன்னா பண்ணிடுவா. ஆனால் உட்கார்ந்து பேசு கேளுன்னால் கஷ்டமாக இருக்குது, நினைன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால தான் ஆழ்வார்களே அப்படி மாற்றி கொண்டு வந்து விட்டார்கள் போலும். அதனால் கைங்கரியங்களிலே மானச கைங்கரியம், அடுத்து வாச்சிக்க கைங்கரியம், அடுத்து காய்க கைங்கரியம். இதே போல் அங்கே என்ன இருக்குது, முதல்ல அவர்கள்லாம் காய்கத்தில் அனுஷ்டித்தார்கள். இது கோபிமார்கள் பண்ணது. அனுகரித்தாள், மனசு காரியம் ரொம்ப கஷ்டம். அனுகாரம் பண்ணுறதுங்கிறதுல தான் மனசு செதறாமல் ஒரு இடத்துல நிற்கணுமே. கோபிகைகளுக்கு கூட காலங்கார்த்தால் எழுந்திருப்பா, கண்ணன் கூட இருக்கிற இடம் அவரை பார்த்துட்டே செஞ்சுருக்க போகிறா. தீர்த்தமாடுறதுக்கு யமுனை அங்கே தான் இருக்குது, காத்தியாயனி தேவி கோவில் இருக்குது, புஷ்பமும் இருக்குது. அப்படி புத்தி செதறப்படாது. அது நமக்கே தெரியறது இல்லை. இப்போ கார்த்தால 30 நாள் பல பேரால் வரத்தானே முடிஞ்சிருக்கு. நம்மால் பண்ண முடியாதுன்னெலாம் இல்லை. ஆனால் இது நாளைக்கு முடியுமான்னு தான் கேள்வி. இன்னி வரைக்கும் நன்னத்தான் ஆகும். இதே இப்போ தை 1ஆச்சு 2ஆச்சு பண்ணுவோமானால் மார்கழி 30 என்னைக்குன்றது தெரிஞ்சுட்டு தான் பண்ணுறதுக்கே சம்மதித்தோம். நீர் அதை தாண்டி தை 1 2ன்னு சொன்னால் அப்புறம் அது நித்திய முடியலேன்னு ஆகிறதா? அனுஷ்டித்தார்கள், ஆண்டாள் அனுகரித்தாள், கஷ்டம்தான். நம்மால் முடிந்தது திருப்பாவையை அபியசிப்பதற்கு முடியும். இந்த 3 பேருக்கும் கிருஷ்ணானுபவம் துல்லியம். பராசரப்பட்டர் சாதித்தது. திருப்பாவைக்குன்னு இப்போ நம்ம 3 பேரையும் பெருமாள் எடுத்தால் அனுஷ்டித்த கோபிமாரோடும் அனுகரித்த ஆண்டாளோடும் திருப்பாவையை அபியசித்த நம்மோடும் வாசியர ஸ்ரீ கிருஷ்ணானுபவம் துல்லியம் நற்கண்ணுக்கிறங்குந்தேனு தோற்கண்ணுக்கும் இறங்குமா போலே என்று பட்டர் அருளி செய்வார். என்ன ஒரு 200-250 வருஷமா, ஒரு 500 750 1000 வருஷமா திருப்பாவை உபன்யாசம் நடந்துட்டு இருக்காதா? ராமானுஜர் காலத்திலேயே ஏற்படுத்தியிருப்பா, நாதமுனிகள் காலத்தில் கூட ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் யார் சொல்லியிருந்தாலும் கடைசியில் முடிக்கணும்னா இதுதான். இப்போ நற்கண்ணுக்கு இறங்குந்தேனு தோற்கண்ணுக்கு இறங்குமா போலே கிருஷ்ணானுகிரகம் எல்லாருக்கும் உண்டு. அனுஷ்டித்த கோபிமாரோடும் அனுகரித்த ஆண்டாளோடும் திருப்பாவை அபியசித்த நம்மோடும் வாசியர ஸ்ரீ கிருஷ்ணானுபவம் துல்லியம். கண்ணனுடைய அனுபவம் துல்லியமாக 3 வகைப்பட்டவர்களுக்கும் கொடுக்கிறார். பத்தாஞ்சலி புட்டாகிருஷ்டாக நமயித்தேவ வாதினா. இப்படித்தான் ஸ்வேதத்வீபவாசிகள் இருப்பாளாம். பகவானுக்கு நாம் சேஷம் நாம் பரதந்திரன்னு புரிஞ்சு போச்சுன்னால் அவர்கள் எப்படி இருப்பா? பத்தாஞ்சலி புட்டாக ஹிருஷ்டாக நமயித்தேவ வாதினா. இப்போ இந்த ஸ்லோகத்தில் 3 இருக்கு பாருங்க. பத்தாஞ்சலின்னா அஞ்சலி, கையை 2ஐயும் கூப்பினுட்டா. பத்தாஞ்சலி புட்டாக மனசு ஹிருஷ்டாக ஆனந்தமாக இருக்கா. நமயித்தேவ வாதினா வாயால் நமஹா நமஹான்னு சொல்கிறா. அப்போ 3 வந்துதா? எப்போ பத்தாஞ்சலி புட்டாகான்னு சொன்னாரோ காயிகம், ஹிருஷ்டாகான்னு சொன்னாரோ மானசம், நமயித்தேவ வாதினஹான்னு சொன்னாரோ வாச்சிகம். இந்த 3 காயிக மானச வாச்சிக. இப்படித்தான் ஒரு சேஷபூதன் இருக்க வேண்டும்னு அடையாளம் சொல்லுகிறார்கள். அந்த சேஷத்துவமே தெரிந்த ஆண்டாள் திருவாய்ப்பாடில் உண்டான 5,00,000 பெண்களும் இப்படி அடைந்தார்கள்னு சொல்ல வருகிறாள். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் சேயிழையார் சென்னிரஞ்சி. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு பாசுரம். பெருமான் இப்போ வங்கக்கடல்ன்றதே, வங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற கடல், அதைத்தான் வங்கக்கடல்னு சொல்ல போகிறோமானால் வங்கம் கப்பல்னு வச்சுக்கோ. கப்பலோடே கூடிய கடல், அதனால வங்கக்கடல். கடைந்த மாதவனை கேசவனை, பார்க்கடலை பெருமான் கடைந்தார். கடைகிற போதே பிராட்டியை லபித்தார்.
அதனால் அவர் மாதவனானார். அதனாலே கேசவனானார். மாதவன கேசவனை திங்கள் திருமுகத்து சேழிழையார் செந்நிறஞ்சி திங்கள் திருமுகத்து சந்திரனை போன்ற குளிர்ந்த அழகான திருமுகமண்டலம் உடைய பெண்கள் அவர்களெல்லாம் கண்ணனை கிட்டி சென்னி இறஞ்சி அங்கு அப்பற கொண்ட வாற்றை, அங்குன்னா திருவாய்ப்பாடியிலே, அப்பறைனா கைங்கரியமாகிற புருஷார்த்தம். அதுதான் இப்போ மொத்த பாசுரத்துக்கும் இந்த 30 பாசுரத்துக்கும் எது பலம், எது கருத்து, எது தேர்ந்த பொருள்னு சொன்னால் கைங்கரியம். பிராப்பியம்ங்கிறது தேர்ந்த பொருள். அது என்னங்கிறது அப்புறம் சித்தஞ்சிறுகால பாசுரம் பார்க்கறச்சே விண்ணப்பம் பண்ணுறேன். அப்பறை கொண்ட வாற்றை, அப்போ பறை என்பது புருஷார்த்தம், பலம், கைங்கரியம். 3 சப்தம் வச்சுங்க. புருஷார்த்தம்னு கொண்டாலும் சரி, பலம்னு கொண்டாலும் சரி. அது எதுன்னு கேட்டால் கைங்கரியம். பகவானுக்கு கைங்கரியம், பாகவதர்களுக்கு கைங்கரியம். இது புருஷார்த்தம். அப்பறை கொண்ட வாற்றை. இந்த பறைங்கிறதான் முதல் பாட்டிலிருந்து கேட்டு வருகிறார்கள். முதல்ல சொல்லச்சேவே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று தொடங்கினதிலிருந்து இந்த பாசுரத்தில் அப்பறை கொண்ட வாற்றைங்கிற வரைக்கும் கைங்கரியத்தையே பிரார்த்தித்தார்கள். அப்பறை கொண்ட வாற்றை முதல் பகுதி முடிஞ்சது. கோபிமார்களெல்லாம் அனுட்டித்து பெருமானிடத்தில் கைங்கரியத்தை பெற்றார்கள். ஆற்றைனா அந்த படியை, அந்த பிரகாரத்தை, அங்கப்பற கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமல தண்டரியல் பட்டர்பிரான் கோத சொன்ன. இனி அடுத்தது தான் அனுகரித்தோம். கோபிமார்களெல்லாம் அனுட்டித்ததை ஆண்டாள் அனுகரிக்கிறாள். அங்கப்பற கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமல தண்டரியல் பட்டர்பிரான் கோதை. அணிபுதுவை, புதுவை ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த பூமண்டலத்துக்கே ஒரு அணிகலனாக இருக்கிறது. நடுவில் ரங்கமன்னார், ஒரு பக்கம் ஆண்டாள், ஒரு பக்கம் கருடன். ஆ உ மா 3 பேர் நிற்கிறாள். இப்போ ஆ பெருமாள் ரங்கமன்னார், உ உத்ருதா சிவராகேண கிருஷ்ணேன சதபாகுனா உத்ருதா விஷ்ணுனா லக்ஷ்மிஹி உகாரேண உச்சதே சதா என்று உக்காரம் பிராட்டியை குறிக்கும். ஆ உ மா ஜீவாத்மா கருடன். அப்போ பெருமாள் தாயார், கருடன் ஆத்மா. அப்போ இந்த 3 பேர் சேர்ந்துருக்காரோ இல்லையோ, இது ஒரு அணிகல நாட்டம் இருக்கான். இப்போ அணிபுதுவை பைங்கமல தண்டரியல் பட்டர்பிரான் கோத சொன்ன. அப்படிப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் நிஜமாவே அன்று ஆண்டாள் பாடி வைத்தது. நம்ம தமிழகத்துக்கே அணிகலனா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் ஆயிடுத்தே. அவள் அன்னைக்கு சொல்ல போக இன்னி வரைக்கும் அது உண்மையாக இருக்கும் இல்லையோ. அணிபுதுவை அணிபுதுவை பைங்கமல தண்டரியல். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நிர்வாகரான பெரியாழ்வார் அவர் சாத்தின்றிருக்கிற மாலை பைங்கமல தண்டரியல், அழகான பசுமமிக்க தாமரை மாலை, குளிர்ந்திருக்கிற தாமரை மாலை. தெரியல்ங்கிறது மாலையை குறிக்கும். தன் தெரியல்னா குளிர்ந்த மாலை. அணிபுதுவை பைங்கமல தண்டரியல் பட்டர்பிரான். இப்போ எங்கள் சுவாமி ஒருத்தர் இருக்கார், பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கார். 2 பேரும் மாலை போன்றிருக்காருன்னு வச்சுங்க. இவரை பார்த்து குளிர்ந்த மாலை அணிஞ்சின்னு இருக்கிற நல்லவர் இப்படின்னு சொன்னேன்னா பக்கத்தில் இருக்கிற வெப்பமான மாலையோடு இருக்காருன்னு அர்த்தம். அப்போ 6 வெப்பமாக இருக்காருன்னா ரங்கமன்னார். அவருடைய மாலை தான் ரொம்ப வெப்பமாக இருக்குது. நடுவில் இருக்கிறவர் பெரியாழ்வார் இப்போ ரொம்ப குளிர்ந்து இருக்கிறார். பாகவதர்கள் குளிர்ந்து இருப்பார்கள். வெப்பமெல்லாம் பெருமாளுக்கு தான். இவர்களை ரட்சிக்கிற வெப்பமும் சேர்த்து அவருக்கு தான். பைங்கமல தண்டரியல் பட்டர்பிரான், பட்டர்களுக்கே பிரான், எல்லாருக்கும் உபகாரம் செய்தவர். மதுரை பட்டணத்திலே பாண்டிய மன்னவன் கூப்பிட அங்கு சென்று இவர்தான் பரதெய்வம்னு ஸ்ரீமன் நாராயணன் ஸ்தாபித்து கொடுத்தார். அதனால தான் பட்டர்பிரான். பட்டர்பிரான் கோதை சொன்ன அவருடைய திருக்குமாரத்தி ஆண்டாள். கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30. ஆண்டாள் பாடின சங்கம்னா கூட்டம்னு ஒரு அர்த்தம், சங்கம்னா பழைய சங்கம்னு ஒரு அர்த்தம். சங்கத்தமிழ் மாலை சங்ககாலத் தமிழில் சேர்க்கப்பட வேண்டிய தமிழ் மாலை இல்லை. சங்கத்தமிழ் மாலை கூட்டமாக அனுபவிக்க வேண்டிய தமிழ் மாலை. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு கூட்டம், ஸ்ரீரங்கத்தில் கூட்டம், திருக்கண்ணபுரத்தில் கூட்டம், திருவேங்கடத்திலே, சென்னப்பட்டினத்தில் கேட்கவே வேண்டாம். 40 இடத்துல திருப்பாவை நடக்கிறது. அப்போ ஆங்காங்கு கூட்டமாக கேட்குறாளோ இல்லையோ. சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே. இந்த பாசுரங்களில் ஒன்று கூட விட்டுடவே கூடாது. 30 பாசுரங்களையும் விடாமல் மார்கழி திங்கள்னு வர ஆரம்பிச்சா, மார்கழி திங்கள்னு வர ஆரம்பித்தால் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார். வங்கக்கடல் வரைக்கும் வந்துட்டார்கள். பாபாவா கணக்கு பார்த்துக்கணும். நம்ம 30 நாளும் வந்தோமோ இல்லையோ, எல்லா நாளும் வந்தோமா, நடுவில் ஏதான ஒரு பாட்டை விட்டுட்டோமா. உபன்யாசகர் அநேகமாக 30 நாளும் வந்திருப்பார். வேறு வழி இருக்காது. மற்ற பேர் எல்லாரும் அப்படி ஒரு நாள் விட்டுட்டு கூட வந்திருக்கலாம். இப்போ ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ
30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் சித்தஞ்சிறுகாலே எல்லை இளங்கிளியை கேட்டால் கூட 30 கேட்டாப்புல தான். 30 தப்பாமேங்கிற இந்த விஷயத்தை கேட்டுவிட்டா 30 கேட்டாப்புல தான். தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் யாரெல்லாம் இந்த பாசுரத்தை உரைப்பார். அப்போ அது 3வது பாகம். நான் அவர்களெல்லாம் அனுஷ்டித்தார்கள், நான் அதை அனுகரித்தேன், அனுகரித்ததை பாட்டா பாடி வச்சுட்டேன். சங்கத்தமிழ் மாலை 30 ஒன்று கூட விடாமல் இப்பரிசுரைப்பார்னால் கேட்டிருக்கமோ கேட்டிருக்கலையோ நாம் நித்தியம் சொல்லலாம் இல்லையோ. பரிசுரைப்பார்னு சொன்னால் 30 பாட்டை சொல்கிறதைத்தானே ஆசைப்படுகிறாள். இங்கு பரிசுரைப்பார் என்ன கிடைக்கும்? இனி 4வது பகுதி. செங்கண் திருமுகத்து செல்வத் திருமால் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால். ஈரிரண்டுன்னா 4ன்னு அர்த்தம் இல்லையா? 4 தோள். எத்தனையோ இடத்துல பாட்டு 4 தோள் அமுதே எனது உயிரேன்னு பாட்டு இருக்குது. 4 தோள்னு சொல்ல வேண்டிய இடத்தில் ஏன் ஈரிரண்டு மால்வரை தோள்னு சொல்லுகிறாள்னால் கண்ணனுக்கு அப்பப்போ தோள்கள் வளருமா. முதல்ல 2 தோளாக இருந்தார். முதல் பாட்டு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் கேட்கும்போது 2 தோள் தான் இருந்தது. கேட்டு முடித்த உடனே 2 சந்தோஷத்தில் பூரித்து 4 ஆயிடுது. வையத்து வாழ்வீர்கால்னு 2ஆம் பாட்டை கேட்டார். அப்போ 4 பூரித்து 16 ஆயிடுது. அதுக்கப்புறம் ஓங்கி உலகளந்தா 3ஆம் பாட்டு கேட்டார் கண்ணன். 16 16 256 ஆயிடுது. ஆழிமனைக்கண்ணா கேட்டால் 256 256 எத்தனையோ நீங்கள் தான் கணக்கு பார்த்துக்கணும். அத்தனை தோள்களோட நாள் 30ஆம் பாட்டுக்கு. இது 4ஆம் பாட்டுக்கே இதுதான் கணக்கு தெரியாத பாடுனால் சஹசிர சீருஷா புருஷா சஹசிராட்சா சஹசிரபாது சபூமிம் விஸ்வத்தோ விருத்வா அத்தியதிஷ்ட தசாங்குலம் என்னும் சஹசிர சீருஷா புருஷா. 1000 திருமுடிகள், 1000 தோள்கள், 1000 திருக்கண்கள், 1000 திருவடிகள், பேர்கள் 1000தாய், துணமலர் கண்கள் 1000தாய், தாள்கள் 1000தாய், தோள்கள் 1000தாய், எல்லாம் 1000. அப்படி சத சாக்கமாக படைக்கிறான்னு சொல்லுவார்கள். 100 100ஆக 1000 கண்ணன் படைத்தார். அதுதான் ஈரிரண்டு மால்வரை தோள். மால் பெரிய மலை போன்ற, வரை போன்ற தோள்கள். மல்லாண்ட திண்டோள்னு தந்தையார் பாடினார். மால் வரை தோள்னு திருமகளார் பாடினார். ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால். அப்படி அழகான தோள்கள் படைத்த இனி தோளழகை சொன்னவள் கண்ணழகை கூறுகிறாள். செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால். சிவந்த கண்கள், அந்த கண்களுடைய திருமுகம் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால். எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். எல்லாவிடத்திலும் நீங்கள் பெருமானுடைய அனுகிரகத்தை பெறலாம், இன்புற்றிருக்கலாம். எல்லாவிடத்திலும்னால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டுமா, ஸ்ரீரங்கத்தில் மட்டுமா, திருவேங்கடத்தில் மட்டுமா, சென்னையில் மட்டுமானால் எங்கே அனுஷ்டித்திருந்தாலும், எங்கே அனுகரித்திருந்தாலும், எங்கே அபியசித்திருந்தாலும் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். எப்போ எங்கும்னு வந்துடுத்தோ எல்லாரும்னு சேர்த்துடுங்க. திருவாய்ப்பாடியில் உண்டான 5 லட்சம் குடி பெண்களோட ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கூட இருந்தவர்களோட அபியாசம் பண்ணிட்டு இருக்கிற நம்மோட அனைவருக்கும் கிருஷ்ணானுகிரகம் உண்டு. செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று. எங்கும்னு சொன்னத்தே எல்லாரும்னு சேர்த்துனுடுங்க. எங்கும் எல்லாரும்னு சொன்னத்தே எப்போதும்னு சேர்த்துனுடுங்க. ஏன் எப்போதும்னு சொல்லி ஆகணும்னால் துவாபர யுகத்திலையும் கிடச்சிருக்கு, கலியுகத்தினுடைய தொடக்கத்திலையும் கிடச்சிருக்கு, கலியுகம் ஆகி 5000 வருஷத்துலையும் கிடைக்கிறது. அப்போ எப்பவும் இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால் எங்குமே எல்லாருக்குமே எப்போதுமே திருவருள் கிட்டும், திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு சொன்னது இன்றைய பாசுரம். இன்றைய பாசுரத்துக்கு வருவதற்கு முன்னால் இன்னும் கடைசியாக முக்கியமான அனுபவம். சித்தஞ்சிறுகால பாசுரத்தில் துவய மகாமந்திரத்தினுடைய உத்தரார்த்தம் என்ன சொல்கிறது? துவயமந்திரத்தினுடைய 2வது வாக்கியம், அதை தான் உத்தர வாக்கியம்ங்கிறோம். அது என்ன சொல்கிறதுங்கிறத பார்த்துட்டு மேற்கொண்டு வங்கக்கடல் களைந்த பாசுரத்தை அனுபவிக்கலாம். சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இன்னு பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே யாவோ முனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றனங்காமங்கள் மாற்று. நம்முடைய மற்ற ஆசைகளையெல்லாம் போக்கிடும். தேவரீருக்கும் தேவரீர் திருத்தேவிமாருக்கும் கைங்கரியம் பண்ணுவதே புருஷார்த்தம். கைங்கரியத்தை பிரார்த்திக்கும் பாசுரம் சித்தஞ்சிறுகாலே. அந்த பாட்டில் ஒரு அழகான அர்த்தம் சாதிக்கிறார். சிற்றம் சிறுகாலேங்கிறதுனாலே இந்த நேரத்தை மனசில் வாங்கிக்கணுமா, 3 சொல்லணுமா, 4 4:30 காலை சிறுகாலை சித்தஞ்சிறுகாலை. அப்போ ரொம்ப சீக்கிரம் வந்தோம்னாலே அதுக்கு அர்த்தம் பண்ணிக்கணும்.
ரொம்ப சீக்கிரம்னால் சத்வகுணம் உயர்ந்திருக்கிற காலத்தில் வந்தோம். நாழியாக நாழியாக சத்வகுணம் குறைஞ்சிட்டே போகும். மதியமானால் ரஜோகுணம் வளர்ந்துடும். மாலை பொழுதில் ரஜஸை விட தமசு வளர ஆரம்பிக்கும். இரவு பொழுது வந்துட்டால் தமோகுணமே அதிகமாகிடும். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம், பரபரப்போடு வந்திருக்கோம் இல்லையோ, அப்போ ரஜோகுணம் கூட இருக்கும். ராத்திரி தூங்கிட்டு இருந்திருக்கோமா, பரபரப்பெல்லாம் அடங்கியிருக்கும், தமோகுணம் கூட இருக்கும். காலங்கார்த்தால வேளையிலே நல்லா கொஞ்ச நாள் இங்கே உட்காந்து அனுபவிக்கிறோமா, இப்படி வச்சுங்க. ராத்திரி தூங்கிட்டு இருந்தோம், தமோகுணத்தோடு இருந்தோம். கார்த்தால் எழுந்த உடனே ஒரு துளி பரபரப்பு வந்தது. அது வந்ததுக்கு காரணம் ஒரு இடத்துலேருந்து இங்கே வர்றது திருப்பாவை கேட்குற பரபரப்பு இல்லை, கார்த்தால திருவாராதனம் பொங்கல் பரபரப்பு இல்லை, எப்படி அந்த இடத்துக்கு நேரத்துக்கு போய் சேருவோமோங்கிற பரபரப்பு. பரபரப்பு எப்போதும் லௌகிக விஷயத்தில் தான் வருமே தவிர பகவத் விஷயத்தில் பரபரப்புக்கு தேவை கிடையாது. அவரை தன் நினைக்கும் போதே நிதானந்தான் படுத்துவார். அதனால் சத்வகுணம்னு சொன்னால் நிதானப்படுதல், சாந்தமாக இருத்தல். ரஜோகுணம்னு சொன்னால் பரபரப்பு, அப்படி எப்போவோங்கிற ஒரு துடிப்பு ஏற்படுதல். அப்போ வண்டியை பிடிக்கணுமே, வரணுமே, இறங்கணுமே, போகணுமே, தெருவை தாண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் போகணுமே, எதோ பரபரப்பு இருக்கா. அந்த ரஜோகுணத்தோடு வந்து உட்கார்ந்தோம். கொஞ்ச நேரத்தில் அந்த ரஜஸும் தமசும் போயிட்டு கேட்க கேட்க சத்விஷயத்தை கேட்கவே சத்தகுணம் வளரும். இப்பவும் பரபரப்படங்கி சாத்திகனாக இருந்தோம், ஒன்றும் வியாபாரத்தில் ஈடுபடலை, உள்ளமெல்லாம் எதுவும் ஆர்ப்பரிக்கிறே, கண்ணு காது எங்கேயும் போலே, நன்னா இங்கே தானே இருக்குது. தூங்கிட்டு இருந்தோம்னு சொல்லச்சே, அப்படித்தானே இருந்தது. அப்போ தூங்கும்போது இந்த பரபரப்பெல்லாம் இல்லை, நிதானமாக இருந்தோம். இப்போ கொஞ்ச நேரம் கேட்ட பிற்பாடு, இப்போ ஆயிடுத்து, 1/2 மணி நாள் ஆச்சு. 1/2 மணி நாள் கேட்ட பிற்பாடு பரபரப்பு அடங்கி நிதானமாக இருக்கும். இப்போ நிதானமாக இருக்கோன்னு சொன்னதுக்கும் தூங்கும்போது நிதானத்தோடு இருந்தோங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? அப்பவும் தானே நன்னத்தானே இருந்தோம், ஒன்றும் ஒத்தரட்டையும் வையலை, யாரையும் நான் வசலை, நானும் வசவு வாங்கிக்கல, யாரும் நான் வெய்யவும் இல்லை. நான் தூங்கிட்டு இருக்கேன்னு பார்த்தோன்னே வெய்ய மாட்டா பாருங்க. என்னை வெய்யணுங்கிறது கொள்கையாக இருந்தால் நான் தூங்கிட்டு இருக்கச்சே வெய்யணும் இல்லையோ, ஆனால் வெய்ய மாட்டேங்கிறா. அப்போ வெய்ய வந்தவாளுக்கு என்னை வெய்யறதில்லை, அந்த விஷவுனால் நான் எவ்வளவு தூரம் பரபரத்தேன்னு பார்க்கணும், அதுதான் அவர்களுக்கு குறிக்கோளை தவிர வெய்யறதே குறிக்கோள்னால் நான் தூங்கிட்டு இருக்கச்சே வச்சுட்டு போடலாமே. அப்படி யாரும் பண்ணுறதில்லை. அப்போ ஏதோ வித்தியாசம் இருக்குதுன்னு தெரியாது. முதல்ல தூங்கிட்டு இருக்கிறச்சே தமோகுணம்னு பார்த்தோம். இப்போ முழிச்சுட்டு நன்னா கேட்டுண்டு சாந்தமாக இருக்கிறச்சே சத்வகுணம்ங்கிறார். எதனால வித்தியாசம்னால், ஓஹோ, அதுக்கு ஒரு ஆத்ம உணர்வு வேணும். நம்ம இருக்கோம், உட்காண்டிருக்கோம், கேட்குறோம் அப்படிங்கிற உணர்ச்சியோடு இருக்கிறச்சே மனசு அடங்கணும். இப்போ நம்ம ஏதோ நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், அப்போது தூக்கம் சரியாக வரமாட்டேங்கிறது, பரபரப்பாக இருக்குது, கையில் ஏதோ அடிபட்டிருக்கு, கை எப்படியே வச்சுட்டுருக்கார், அது ஒன்றும் பண்ணலையா, இல்லை ஒன்றும் வலிக்கலை, இப்போ ஒன்றும் வலிக்கலையே, இல்லை, பேசாமல் வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு 2 மாதம் கழிச்சு அதை தூக்கி பாருங்கிறார். ஏன் நான் இப்போ பேசாமல் தானே வச்சுருந்தேன், வலிக்கலையேனால் அந்த வலிக்காமைங்கிறத ஒத்துணுடுவோமா? அந்த கை என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சு வலிக்காமல் இருக்கணும்னு பார்ப்போமா, பேசாமல் இருக்கிறச்சே வலிக்காமல் இருக்கணும்னு பார்த்துருவோமா? இந்த வித்தியாசம் நமக்கே தெரியறது இல்லையோ. அதே போல தான் இங்கேயும் தூங்கிட்டு இருக்கிறச்சே கோவப்படாமல் இருந்தா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. முழிச்சுட்டு இருக்கிறச்சே கோபப்படாத இருக்கணும், முழிச்சுட்டு இருக்கிறச்சே இன்னொருத்தருடைய மனம் புண்படாத பார்த்துக்கணும். அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது எல்லாம் அடங்கி இருந்தாலும் அது தமோகுணத்தால் அடக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் நாம் முழிச்சுட்டு இருக்கணும், முழிச்சு கொண்டிருக்கும் போதும் மனசு ஆர்ப்பரிக்காத இருக்கணும். அப்படி இருந்ததுனால்தான் ஆத்ம ஞானம் இருக்குது. ஞானம் இருந்து பரபரப்படங்கணும், ஞானம் இல்லாமல் பரபரப்படங்கி பயனில்லை. ஞானம் இருக்கணும், ஆனால் படபடப்பு அடங்கி இருக்கணும். ஞானத்தினுடைய காரியமே பரபரப்பு அடங்கிறது தான். நமக்கு ஞானம் வருதுன்னாலே, ஓ பரபரக்கக்கூடாது, பகவான் கண்டிப்பாக தரேன்னு சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். எதை கொடுக்க போகிறார், அதுதான் இந்த பாசுரத்துக்கே பயன். கீழே நம்ம பார்த்தோம், மொத்தம் 5 அர்த்தங்கள்: பரமாத்மஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், பிராப்பியஸ்வரூபம், விரோதிஸ்வரூபம் என்ற 5. இந்த பாட்டு அனைவரும் அறிந்தது. மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். இதை பற்றி இந்த பாசுரத்திலே ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். அழகிமணவாள பெருமாள் நாயனார் 6000 படி, பெரியவாச்சான் பிள்ளை 3000 படி, திருநாராயணபுரத்து ஆய் ஜனன்யாச்சாரிய சுவாமி 2000 படி 4000 படி, இதை தவிர 2-3 சுவாபதேச வியாக்கியானங்கள். அவர்கள்லாம் சொல்கிறது, திருமந்திரத்தில் ஓம் நமஹா நாராயணாய இன்னும் 3 பதங்கள் பார்த்தோம். அதில் 3வது பதம் தான் உயிரான பதம், நாராயணாயங்கிற பதம்.
அதுதான் பிராப்பியத்தை சொல்லும். பிராப்பியம் என்பது புருஷார்த்தம். பிராப்பியம்னா பலம். அதைத்தான் நம்ம கைங்கரியன்னு பார்க்குறோம். அப்போ பலம் நாராயணாயான்னு சொல்லிடுத்துனால் அந்த பிராப்பியத்தை அடையறதுக்கு எது வேணும்? பிராப்பியத்தை அடையணும். அதற்கு எது வேணும்னால் ஆத்ம ஞானமும் அப்பிரதிஷேதமும்னு ரெண்டு சொல்கிறார்கள். ஆத்ம ஞானம் வேணும், அப்பிரதிஷேதம் வேணும். ஆத்ம ஞானம்னால் ஆத்மா யார், நான் யார் அப்படிங்கிற உணர்த்தி, அது உணர்ந்திருக்கணும். நான் யாருங்கிற உணர்ந்திருந்தால் அப்போ பிராப்பியம் கிடைக்கும். அது போராது. பகவான் நம்ம ரட்சிக்க வரும்போது தடுக்காமல் இருக்க வேண்டும். அதைத்தான் அப்பிரதிஷேதங்கிறார். பிரதிஷேதம் தடுக்கிறோம், தடுத்தல். அப்பிரதிஷேதம் அவர் நன்மை செய்ய வரும்போது தடுக்காமல் இருத்தல். ஆத்ம ஞானம் வேணும், அப்பிரதிஷேதம் வேணும். இப்போ 3 சொன்னேன். பிராப்பியத்துக்கு வேண்டுவது ஆத்ம ஞானமும் அப்பிரதிஷேதமும். இன்னொரு தடவை சொல்லி பார்த்துங்க. ஏன்னா இது அப்படியே சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. ஆனால் அதனால் குழம்பிப்படக்கூடாது. நிதானமாக சொல்லி பார்த்தீங்கனாலே தமிழ் அர்த்தம் புரிஞ்சுப்படும். பிராப்பியத்துக்கு அப்படின்னா பலமான புருஷார்த்தத்தை பெறுவதற்கு எது வேணும்? ஆத்ம ஞானம் வேணும், நான் ஆறுங்கிற உணர்ச்சி வேணும், நான் ஆறுங்கிற புரிதல் வேணும், அப்பிரதிஷேதம் வேணும், விலக்காமை தடுக்காமை வேணும். அப்போ ஆத்ம ஞானத்துக்கு தேவை, அதாவது பிராப்பியத்துக்கு தேவை ஆத்ம ஞானம் அப்பிரதிஷேதம். இது இப்படியே ஞாபகம் இருக்குமா சுவாமினால்? ரொம்ப சுலபமாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கு போகிறது பாருங்கள். இந்த 3 ஞாபகம் இருக்கும் இல்லையோ? ஓம் நமஹா நாராயணாய. இதில் பாடி சொன்ன 3 வார்த்தையும் பொருத்திடுங்க. பிராப்பியம்னு ஒரு வார்த்தை பார்த்தோம், ஆத்ம ஞானம்னு ஒரு வார்த்தை பார்த்தோம், அப்பிரதிஷேதம்னு ஒன்று பார்த்தோம் இல்லையோ? இதில் பிராப்பியங்கிறது தான் நாராயணாய. நாராயணனுக்காக எல்லா கைங்கரியங்களும் பண்ண வேண்டும். அப்போ பிராப்பியம் அதாவது பலம், அதாவது புருஷார்த்தம், நாராயணனுக்காக தொண்டு செய்தல். இதுதான் சுவாமி லட்சியம். இந்த லட்சியத்துக்கு முதல்ல என்ன வேணும்? ஆத்ம ஞானம் வேணும். அதைத்தான் ஓம்ங்கிற பிரணவம் சொல்லி கொடுக்குறது. பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா சேஷன், பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா தொண்டன், அவனுக்கு இருக்கிற உறவென்ன? இதுதான் ஆத்ம ஞானம். அது வந்தது ஓங்காரத்தை சொல்ல சொல்ல ஆத்ம ஞானம் தெரிஞ்சு போடும். அதுக்கப்புறம் வேண்டியது என்ன? பெருமாள் என்னை ரட்சிக்க வரச்சே என் பாட்டை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் பிரதிஷேதம். பெருமான் ரட்சிக்க வருகிறார், நானே என்னை பார்த்துப்பேனே அப்படின்னு சொல்கிறது பிரதிஷேதம். அதுதான் மகா. மகா மம அப்படிங்கிறது தான் பிரதிஷேதம். நான் மகா, நான் என் பாட்டை பார்த்துக்கல, தேவரீர் தான் என்னை ரட்சிக்க வேண்டும், நான் மகா. இதுதான் அப்பிரதிஷேதம். பிரதிஷேதம்னு சொல்கிறது தடுத்தல், அப்பிரதிஷேதம்ங்கிறது தடுக்காமை விலக்காமை. அது எங்கே இருக்கிறது? நமஹாங்கிறதுல இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணுங்கிறது மொத்தமே திருமந்திரத்தில் அடங்கியிருக்கு. இப்போ பிராப்பியத்துக்கு தவிக்கணும், அதற்கு தேவை ஆத்ம ஞானம். அதுக்கு இன்னும் என்ன தேவை? அப்பிரதிஷேதம். பகவான் நம்ம ரட்சிக்க வரும்போது தடுக்காமல் இருந்தால் போதும். ஆக இந்த 3ஐத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். இதை தவிர எதானு வேணுமானால் அப்போ 4வது வார்த்தை வேணும் திருமந்திரத்தில் இருந்தால் தான் வேறு ஏதானு வேண்டிருக்கலாம். அப்போ பிராப்பியத்துக்குன்னு தேவையினால் நமக்கு எது முதல் சம்பந்தம்? ஆத்ம ஞானம்னால் சேஷி ரூப சம்பந்தம். அவனுக்கு நமக்கும் இருக்கிற, அவர் சேஷி, நாமெல்லாம் சேஷர்கள். இந்த சம்பந்தத்தை நித்தியப்படி எத்தனை நேரம் நினச்சிக்க முடியுமோ, எத்தனை தரம் நினச்சிக்க முடியுமோ திரும்ப திரும்ப நினச்சிக்கணும். இருந்ததுன்னா தான் பிராப்பியத்திலேருந்து கண்ணெடுக்காது இருப்போம். ஒருத்தர் கால்பந்தாட்ட போட்டி கலந்துட்டுருக்கார். அந்த கோடியில் கட்டை கட்டியிருக்கு, இந்த கோடியில் கட்டை கட்டியிருக்கு. இவருக்கு என்னென்ன நினைவு இருக்கணும்? ஆத்ம ஞானம். நான் இந்த நாட்டுக்காக ஆடி ஜெயித்து கொடுப்பதற்கு வந்திருக்கிறேன், என்னுடைய முழு மூச்சோட அதற்கு ஈடுபடுவேன், ஞானம் வேணும். அப்புறம் அப்பிரதிஷேதம்னால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்டக்காரர் பந்தை நம்மக்கிட்ட தள்ளி எடுத்துன்னு போன்னு சொல்லச்சே, வேண்டான்னு நம்ம இதான் இந்த பந்தை ஒழுங்காகவே தட்டாது இருந்துட்டோன்னா இப்போ அவரெல்லாம் நன்னா தட்டின்னு போவார். நம்ம வேலை என்ன? ஏதோ ஒரு பந்து அதை நோக்கி போகணும், போயிடும். அது போகணும்னா இந்த குறுக்க இருக்கிறவருக்கு சின்ன வேலை, அதை அடுத்ததுக்கு தள்ளி விடுறது, தள்ளி விட்டுட்டு அது போக வேண்டிய இடத்துக்கு போயிடும் இல்லையோ. ஆனால் அதை எங்கேயா நான் பண்ணுறேன், எனக்கு தான் நன்னா ஆட தெரியும்னு எது தடிச்சிட்டோம், அது போச்சு. அதனால இவர் செய்ய வேண்டியது பந்து போகிற போக்கில் ஒழுங்காக தட்டி கூட்டின்னு போய் கட்டை எடுத்துன்னு போயிடணும். இதுதான் அப்பிரதிஷேதம். அப்போ ஆத்ம ஞானம் நார்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு வேளை அது இவர் யாருன்னு சரியாக தெரிஞ்சுக்கல, அந்த நாட்டுக்கு ஆடுறவராக புரிஞ்சுன்னு விட்டார் சுவாமி. அது எப்படி? இவர் இந்த நாட்டுக்காரர் தானே, என்னால் அதை அந்தந்த நாட்டுக்காரா அந்தந்த குழுவுக்கு ஆடின்னு இருந்தா நடுவில் ஒன்றை ஏற்பாடு பண்ணி
எல்லா நாட்டுக்காராலையும் எங்கள் குழுவில் சேர்க்கலாம், எந்த நாட்டுக்காரரும் அந்த குழுவில் சேர்க்கலான்னு ஒன்றும் புதுசாக கொண்டு வந்துட்டாலும் இல்லையோ, அது இன்னும் நன்னா இருக்க பொறுத்து பாருங்க. நான் ஒரு குழு வச்சுருக்கேன், அதில் நான் பார்த்து இன்னன்னாருக்கு இவ்வளவு சம்பாவனை பண்ணி அவளை கூண்டு வரலான்னு விட்டால், இப்போ அவர் போய் அந்த சொக்காயை போன்றுவாரா, திரும்பி வந்து இவர் சொக்காயில் ஆட வரைச்சே எந்த நாட்டுக்கு ஆடுறோன்னு இவர் குழம்பிப்படுறது. ஒரு வேளை மாற்றி கீத்தி எங்கேயானு போட்டார்னால், இதுக்கு தான் எப்பவுமே இங்கே அங்கேன்னு தவிச்சுன்னு இருக்கக்கூடாது. ஒழுங்காக எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். அது இருந்தால் குழப்பம் இல்லாத இருக்கும். இது ஏற்கனவே சரீரமாக ஆணா ஆறடியா கருப்பா சிவப்பா குழம்பு போயிருக்கும். இதுக்கு மேலே அங்கே இங்கேன்னு போயிருந்தோம்னா நம்ம யாருங்கிற அடையாளமே மறந்து போயிடும். இருக்கிற அடையாளம் ஆணோ பெண்ணோ அதையும் மறந்துட்டு, உயரமோ குள்ளமோ வெளுப்போ கருப்போ மறந்துட்டு ஆத்மா ஆத்மான்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் மேலே கொண்டு போகிறது. அதனால் ஆத்ம ஞானம்னால் சேஷ சேஷி சம்பந்தம். அவன் சேஷி, நாம சேஷம். இந்த சம்பந்த ஞானத்தை நினைவுபடுத்திகிட்டே இருக்கணும். இது ஓம். இது ஆண்டாள் எந்த இடத்துல சாதித்தாள்? சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரையடியே போற்றும் பொருள்களாய் பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது ஏற்றைக்கு மேழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே. யாவோம் யாவோம் நாங்களாறு ஏற்றைக்கு மேழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோம். இதுதான் ஆத்ம ஞானம். உந்தன்னோடு உத்தோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். அப்போ ஒன்று தெரிஞ்சு போச்சு, ஆத்ம ஞானம் வேணும், உனக்கு நமக்கும் ஏழேழு பிறவிக்கும் சம்பந்தம்னு சொல்லிவிட்டாள். அது இருந்தாச்சு. பெருமானுக்கு எப்பவுமே ஞானம் உண்டு, பரமாத்ம ஞானம் அவருக்கு உண்டு. தான் சேஷின்னு புரிஞ்சுட்டு இருக்கார். இவன் சேஷன்னு தெரிஞ்சுட்டா ரட்சிச்சுடலான்னு பார்க்குறார். அப்போ நான் சேஷன் இருந்தாலே அடுத்த தேவை என்ன வரும்? ததேக ரக்ஷியத்துவம். பெருமானையிலேயே ரட்சிக்கப்பட வேண்டும். எப்போ அவனாலேயே ரட்சிக்கப்பட வேண்டுமோ அப்போ நம்ம முயற்சி இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுனுட்டா, பெருமான் முயற்சி எடுத்து நம்ம ரட்சிக்க வரும்போது தடுக்காமல் இருந்தால் போதும். அதற்கு தேவை அப்பிரதிஷேதம்னு சொல்கிறார்கள். அவரோ நிருபாதிக சேஷியாக இருக்கார், நிருபாதிக ரட்சகனாக இருக்கார். அவர் ரட்சிக்க வரச்சே அதை தவிர வேற எதையும் அவர் எதிர்பார்க்கறதும் இல்லை. இதுக்கு எதுக்கு நான் குறுக்க பூந்து கெடுக்கணும்? இப்போ அவர் காரியத்தை அவர் ஒழுங்காக பண்ணிடுவாய். களவாய் துன்பம் களையாதொழிவாய் கழகன் மற்றிலேன் வளவாய் நேமிப்படையாய் குடந்தை கிடந்த மாமாயா என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். அப்போ பெருமான் ரட்சிக்க வரும்போது விளக்காமல் இருந்தால் போதும். நமஹான்னு சொல்லிண்டே இரு. நமஹா நமஹா. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பிரமாண விண்ணப்பம் பண்ணேன்னு இல்லையோ, பத்தாஞ்சலி புட்டாகிருஷ்டாக நம இத்தேவ வாதினஹா. வாயால் நமஹா நமஹான்னு சொல்லிட்டுருப்பா. ஏன்னால் அவர் நல்லது செய்ய வரும்போது விளக்கக்கூடாது விளக்கக்கூடாது விளக்கக்கூடாது. அதனால் வாயால் நமஹான்னு சொல்லிண்டே இருக்கா. ஒருவேளை வாயால் நமஹான்னு சொல்லிண்டே விறுவிறுன்னு கையால் இதை எடுத்து வைக்கிறது இதை எடுத்து வைக்கிறது இப்படி பார்க்கறதுனால் பத்தாஞ்சலி. எப்போ கையை கூப்பிட்டாலோ கை வியாபரிக்காது இல்லையோ, கை பிரிஞ்சுதுன்னா தானே கை வேலை செய்யும். கையை கூப்பிட்டாலே எப்போ கையை கூப்பிட்டார்களோ நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை. வாயால் நமஹான்னு சொல்லிட்டாலோ நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை. ஹிருஷ்டாக ஆனந்தம்னு சொன்னாலோ பொறுப்பே இல்லை. நன்னா இருக்கு சுவாமி. இப்போ நீர் சொன்ன வார்த்தை தான் 30 நாளில் சிறப்பான வார்த்தை. பத்தாஞ்சலி புட்டாக ஹிருஷ்டாக நமையித்தேவ பாதினாக. அப்படின்னா இந்த சம்பிரதாயத்துக்கு பெருமையாக தானே. எல்லாருக்கும் எப்போ சந்தோஷப்படுவோம்? நீர் ஒன்றும் பண்ண வேண்டாம், உட்காரும், பண்ணி போடுறேன், சாப்பிடும், நிம்மதியாரும், இந்த பூ தொடுக்க முடிஞ்சால் தொடும். ரொம்ப தாராளமாக பார்த்துக்கிறார் பெருமாள். கிரகமேதி குணாக தேசிகன் சாதித்தா போலே அவர் பெரிய குடும்பஸ்தர். எந்தெந்த நாட்டில் எத்தனை கோடி ஜீவராசியோ அடி என் நாடுன்னு சொல்கிறது சின்ன சமாச்சாரம். அண்டகட்டாகங்கள் 100 கோடி 10 லட்சம் கோடி அண்டகட்டாகம், 14 லோகங்கள். அதில் இருக்கிற மொத்த ஜீவராசிகளுக்கு ஏக சுவாமி, ஒரே சுவாமி. அந்த சுவாமிக்கு ஒரே சுவாமினி. அப்போ அவர்கள் 2 பேரும் தான் பெரிய கிரகமேதிகள். எத்தனையோ பேர், எத்தனையோ குடும்பம். அத்தனை இடத்துல இருக்கிற குழந்தை, அது இது போறவா வந்தவா வயசானவா எல்லாரும் இவரைத்தான் நம்பியிருப்பாராம். எதற்கெடுத்தாலும் இவரை கூப்பிடுறா. தொந்தரவாக இருக்காத சுவாமினால் அவருக்கு அது இல்லவே இல்லை. கூப்பிடலைன்னா தான் ரொம்ப கஷ்டப்படுறார். என்னை ஏன் கூப்பிடல, என்னை ஏன் தொந்தரவு பண்ணல. இது நம்ம கூட கொஞ்சம் வயசாகிற வரைக்கும் 50 55 60 வரைக்கும் நம்ம இவா கூப்பிடலையே, இது கூப்பிடலையே, இந்த சவாலை கூப்பிடலையே, அந்த சங்கத்தில் கூப்பிடலையேன்னு ஒரு 75 ஆட்டம் கூப்பிடாத வரைக்கும் க்ஷேம சுவாமி. இதான் நல்ல வேலை கூப்பிடல, நம்ம பாட்டுக்கு இருக்கிற இடத்துல இருப்போம். இப்போ அப்பெல்லாம் தான் நம்மளா இருக்கிற இடத்துலேருந்து திருவாராதனம் பண்ணிட்டு நிம்மதியாக இருப்போம்னு தோண ஆரம்பிக்கும். கை கால் ஒத்துழைக்கும், போக முடியாதுன்னு வச்சுக்கோ, ஒன்றும் பெருசாக போக முடியாது, ஒரு இடத்துல இருக்கும். என்ன பண்ணுறது, எதானு செய்தாக வேண்டும். திருத்துழா இருக்குது, 2 புஷ்பம் இருக்குது, ஏதோ ஸ்லோகமாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சது சொல்லிக்கிறேன். அப்படி ஒன்று எனக்கு தெரியாதுன்னா தெரியாது இப்போ. ஆனால் இப்போ தான் பண்ணணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. நானாச்சு அவராச்சு உட்காந்துக்கிறோம்.
அப்படின்னு எல்லா நல்லதும் அப்போ தோன்றதுக்கு ஆரம்பிக்கிறது இல்லையோ. நமயித்தேவ வாதினா, வாயால நமஹா. அதனால் விளக்காமைங்கிறது 2 விஷயத்தினால வருது. இப்போ ஞானத்தினால விளக்காம வருது, சக்தியின்மையினால விளக்காம வருது. 2ல் எது சிறந்தது சொல்லுங்க? நான் பகவானுக்கு சேஷன், அவர் சேஷி, ரட்சிக்கிறதுக்கு அவருக்கு தான் சக்தி பிராப்தி. ஆகவே நானேன் இதில் ஈடுபட வேண்டும். இது ஞானத்தினால வர்ற விளக்காமை. அதைத்தான் இங்கே சொல்லும்போது ஆத்ம ஞானத்தால் அப்பிரதிஷேதம் வரணுங்கிறார். பகவானுக்கு நான் சேஷன், ஆகவே அவர் தான் ரட்சகன், ஆகவே அவர் ரட்சிக்க வரும்போது தடுக்க மாட்டேன். இதனால பண்ணுறோமா? ஆத்ம ஞானத்தையே விட்டுட்டு நம் இயலாமையால் அப்பிரதிஷேதம் வந்துவிடலாம். பெருமானுக்கு நான் அடிமைன்னு புரிஞ்சிக்கலன்னோ ஓரளவு புரிஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் நிஜமாவே எனக்கு ஒன்றும் பண்ண முடியலையோ இல்லையோ, அதனால் அவரே பண்ணட்டும் அப்படின்னு நான் பொறுப்பை தட்டி கடிச்சுடலாம். இது பொறுப்பின்மையாகுமே தவிர ஞானத்தால் வந்த தியாகமாக இருக்காது. ஞானத்தால் தியாகம் பண்ணணும், வேற வழி இல்லாமல் போய் தியாகம் பண்ணிடக்கூடாது. நமக்கு வழி இருக்குது, ஆனால் நான் பண்ணுறேன்னு சொல்லணும் இல்லையோ. அப்போ ஆத்ம ஜானம் பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா சேஷங்கிற ஜானம், அப்பிரதிஷேதம், அதனால் அவரே ரக்ஷகன் அப்படின்னு தெரிந்து கொண்டு அவர் என்னை ரட்சிக்க வரும்போது விலக்க மாட்டேன். இதுதான் நமஹாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம். இந்த 2 வந்துடுத்துன்னு வச்சுங்க, ஓமனுடைய அர்த்தமும் புரிஞ்சு போய் நமஹாங்கிறத்தினுடைய அர்த்தமும் புரிஞ்சு போயிடுத்துனால் கவலையில் 3வது எது கிடச்சிடும்? பிராப்பியம். அந்த பிராப்பியம் தான் கைங்கரியம்ங்கிற புருஷார்த்தம். அப்போ பிராப்பியத்துக்கு வேண்டுவது ஆத்ம ஜானமும் அப்பிரதிஷேதமும், இந்த 2 தான் வேணும். அப்படி பெருமான் நிச்சயமாக பண்ணிடுவாரானால், ஒருவேளை இதனால் அவர் பண்ணாமல் இருப்பாரோ, அந்த காரணத்தினால பண்ணாமல் இருப்பாரோ, எதனால் பண்ணாது இருப்பார்னால் காரணத்தை பற்றியே அவருக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லையே. இப்போது எனக்கும் ஒத்தருக்கும் சம்பந்தம் ஏதோ ஒரு காரணத்தால் ஏற்பட்டிருக்குனால் அந்த காரணம் போயிடுத்துன்னா எனக்கும் அவருக்கு இருக்கிற உறவு என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமாக இருக்குமோ இல்லையோ. இப்போ யாரோ ஒருத்தர் வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார். எதுக்காக? என்னிடத்துல இன்ன படிப்பு இருக்குது, இன்னென்ன மாதிரி எனக்கு செய்ய தெரியும் அப்படின்னு கொடுத்துருக்கார். அப்போ அவர் நிருகேத்துக்கமாவா வேலை கொடுத்துருக்கார்? இல்லை சம்பளம்லாம் தரேன்னாரே, நிருகேத்துக்கமாக ஒத்துக்கல, அவர் சகேத்துக்கமாக ஒத்துன்ருக்கார். என்னிடத்துல இதை பண்ணுற ஆற்றல் இருக்குது, இன்ன சம்பளத்துக்கு நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அதனால சரின்னு ஒத்துன்ருக்கார். அப்படின்னாலே அது போயிடுமா இருக்குமா? மேல் நாட்டிலெல்லாம் சொல்கிறாலும் இல்லையோ, இன்னைக்கு கார்த்தால வந்து கணிப்பொறிக்குள்ளே தட்டுவோம், உள்ளே போகலாம், வாரீர் வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரே வந்து மண்ணும் மனமும் கொள்வேன் அப்படின்னு சொல்லித்துன்னா சரி உள்ளே போனோன்னு அர்த்தம். இல்லை கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதல் ஒட்டோம் அப்படின்ட்டா இல்லைன்னு அர்த்தம். அப்போ உள்ளே போகிறோமானால் இதில் ஆச்சரியம் என்னன்னால் இது அங்கே வேலைக்கு போகிறச்சேவான சந்தேகம் இருக்குமே தவிர ஈஸ்வர விஷயத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. இல்லையே ஆழ்வார் பாடுறாரு என்னால் இப்படி சொல்லி சொல்லி சலடை போட்டு இழுக்கிறதுக்கு தான் ஆழ்வார் பாடின்னு இருக்கார். இல்லைன்னா அவர் எதுக்கு ஐஸ்வர்யார்த்தியை தங்கூட சேர்த்துக்கணும்? தாம் பல்லாண்டு பாடிட்டு போக வேண்டியவர் ஐஸ்வர்யார்த்திகளே வாருங்கோள், கைவல்யார்த்திகளே வாருங்கோள், பகவல்லாபார்த்தியே வாருங்கோள் அப்படின்னா தான் யார் எந்தெந்த கோட்டியில் இருக்காள்னே தெரியும். நம்ம ஒன்றை சொல்லவே இல்லைன்னால் எல்லாரும் இப்போ ஒன்றா உட்காண்டிருக்கு, இதே மாதிரி கேட்டுருக்கு. இப்போ ஒரே மாதிரி புரிதல் எல்லாருக்கும் இருக்குமா? இப்போ இந்த வருஷம் புதுசாக வந்தவன் இங்கே இருக்கா, அடியன் புது முகம் பார்க்குறேன், 30 நாளாக பார்த்துட்டுருக்கேன். ஆனால் பார்த்தவர்கள்லாம் முன்பின் வந்ததில்லை. எனக்கு முதல் நாள்லேருந்து சின்ன நெருடல், இவாளை வேற எந்த உபன்யாசிலையும் நம்ம பார்க்கலையே, இப்போ தான் உட்காண்டிருக்கா, நம்ம ஏதோ ரகசியார்த்தங்களாக சொல்லுவோங்கிறதுக்காக சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இவர்களுக்கு எடுபடுமானால் 5ஆம் நாள் பார்த்தேன், 10ஆம் நாள் பார்த்தேன், 15ஆம் நாள் பார்த்தேன், வந்தா சரி அப்போ ஏதோ புரியறது போல் இருக்கு இவாளுக்கு, இல்லைன்னா வருவாளா? இப்போ இது புரியலேன்னு சொல்லியிருந்தா அப்போவே வேலைக்கிட்டு போயிருப்பாளோ இல்லையோ. அதனால் தெரியறது எப்போ தெரிய வந்துடுத்தோ இனிமேல் இறக்கக்கூடாது. இதுதான் விஷயங்கிறதுக்கு வந்துட்டோம்னால் அப்போ அதுலேருந்து சொல்லி முடிச்சிடணும். அதில் ஒரு சிலருக்கு புரியாத போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம படிச்சுட்டு வேலைக்கு போனோம், எவ்வளவு புரிஞ்சு வேலைக்கு போயிருக்கோம்? இப்போ அதெல்லாம் அநேகமாக தெரியாது. வேலைக்கு போய் என்ன புரிஞ்சுதுன்னால் ஒன்றும் புரியலேன்னு கையில் மலர்கொத்து கொடுக்குறனைக்கு புரிஞ்சுது சுவாமி. இந்த கடைசி நாள் 58 வயசு ஆச்சு, மாலையெல்லாம் போட்டு இன்னைக்கு மட்டும் வண்டியை வச்சு வீட்டில் கொண்டு விட்டா. அன்றைக்கி தான் தெரிஞ்சு இத்தனை நாள் வைக்கவே இல்லையே, நமக்கு ஏது வண்டினா இந்த மட்டும் கிளம்பினீரே அப்படிங்கிறதுக்காக வண்டியை வச்சு கொண்டு போய் விட்டுட்டா போல் இருக்கு. ஆனால் நாம் நினச்சிட்டு இருக்கிறது புரிஞ்சுன்னு எல்லாம் புரியவே புரியாது, யாருக்குமே புரியாது. இப்போ சொல்கிற உபன்யாசகர் மட்டும் இதை சொல்லியிருக்காருனால் அப்பழுக்கற்ற அத்தனை விஷயத்தையும் துல்லியமாக தெரிஞ்சுட்டு இருக்காரா? அப்படின்னா விஷயம் திருஷ்டமாயிடும். இது திருஷ்ட விஷயத்தை பற்றியே பேசல, அதிருஷ்டத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். அது எப்போ தெரியும்? அவிபாகேன திருஷ்டத்துவாத்தும் போது தெரியும். எப்போ விரஜையை தாண்டி தீர்த்தமாடிட்டு உள்ளே போகிறோமோ அன்னைக்கு ஆத்ம விகாசம் ஏற்படும், ஸ்வரூப விகாசம் ஏற்படும். அன்னைக்கு தான் இவன் ஆறுங்கிறது இவன் புரிந்து கொள்வான். அதுக்கப்புறம் வந்து சொல்லுவாரானால்
அதை போல இருக்கிற ஒரு சிலரை அனுப்பிச்சு பெருமாள் சொல்ல வைக்கிறார். அவர்கள் என்ன சொல்லியிருக்கார்களோ அதை கேட்டுன்னு தான் நாம் வாழ்ந்தாகணும். ஆக பத்தாஞ்சலி புட்டாகிட்டாக நமயித்தேவ வாதினா, நமக்கு தேவை ஆத்ம ஜானம் வேணும், அப்பிரதிஷேதம் வேணும். ஆத்ம ஜானத்தினால வந்த விளக்காமை வேணும். ஞானமே இல்லாமல் விளக்காமைனால் மயக்கம் போட்டு விழுந்துருச்சு கூட விளக்க மாட்டார். அதுக்குன்னு அந்த சமயத்துக்கு பெருமாள் வந்து கொடுத்துட்டு போயிடுவாரான்னு செய்ய மாட்டார். அதனால் ஆத்ம ஜானம் இருக்கணும், விளக்காமை வேணும். இப்படி வேணால் வச்சுக்கலாமா? ஆத்ம ஜானமே இல்லை, விளக்காமல் வந்தால் பிரயோஜனம் இல்லை நீர், அது ஒத்துனுட்டோம், தெரிஞ்சு போச்சு. ஆத்ம ஜானம் வந்துடுத்து, ஆனால் விளக்காமை வரலைன்னால் அதுவும் ஆபத்து தான். பகவானுக்கு சேஷன் ஜீவாத்மான்னு தெரிஞ்சுட்டா, ஆனால் ஏனோ இன்னும் விளக்காமை வரலைன்னால் சுவாதந்திரியாபிமானம் போலேன்னு அர்த்தம். அதனால தான் அவர் நல்லது பண்ண வரும்போது இன்னும் சொல்கிறான், இது கூட அப்படி கூட இருப்பாளான்னால் இன்னைக்கு இல்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்ரீ பாஷ்யக்காரர் பகவத் ராமானுஜர் எழுந்துருளி இருந்த காலம். அவரே இருந்தபோது எம்பெருமானார் உய்யக்கொண்டாருக்கு அருளி செய்த வார்த்தையை ஸ்மரிப்பதுன்னு முமுட்சுப்படியிலே ஒரு வார்த்தை பிளலோகாச்சார் எழுதுகிறார். அப்படி என் சொல்கிற இந்த உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி சிஷ்யர் இல்லை, இது வேற உய்யக்கொண்டார். ஏன்னா ராமானுஜருக்கு ஆச்சாரியன் பெரிய நம்பிகள், அவர் ஆச்சாரியன் ஆள வந்தார், அவர் ஆச்சாரியன் மணக்கால் நம்பிகள், அவர் ஆச்சாரியன் உய்யக்கொண்டார். அது ரொம்ப காலம் முன்னாடி, ராமானுஜர் காலத்தில் அந்த உய்யக்கொண்டார் கிடையாது. இப்படி என் சொல்லிட்டு வேறொரு உய்யக்கொண்டார். அவர் சாதனாந்தரம், ஏதோ நாம முயற்சி பண்ணி மோட்சம் அடையணுங்கிற விருப்பத்தில் இருக்கார். ஆனால் உடையவர் அவர்கிட்ட பேசி பார்க்குறார், இது ஆகுமான்னு எனக்கு தெரியல, இது வேணுமான்னு எனக்கு தெரியல, சரணாகதி ஈஸ்வரனுடைய திருவடி சுலபமாக காத்துருக்கு, அதை பற்றும் நான் சொல்கிறேன்னு அவர்கிட்ட ரொம்ப வாதாடினார். அவர் முதல்ல இல்லை இல்லைன்னு சொன்னவர், ஆமாம் நீர் சொல்கிறபடிக்கு ஈஸ்வரன் திருவடி தான் உபாயமாக இருக்குது, அதுதான் நியாயமாகவும் இருக்குது, நீர் சொல்கிற வாதம் சரி, சரணாகதி தான் சிறப்பு, ஒத்துனுட்டார். அப்போ பண்றீரான்னு கேட்டால் ஒத்துக்கிறதுக்கு மனசு வருது, ஆனால் அது அத்தனை விட்டுட்டு அவர் திருவடிகள்னு பற்றுவதற்கு என் மனசு இன்னும் ஏற்கலை அப்படின்னு அவர் சொன்னார். அவர் மோட்சம் போகிறது தான் விருப்பப்படுறவர், அதை குழப்பிட வேண்டாம். மோட்சம் போவதற்கு கர்மயோக ஞானயோக பக்தி யோகமாகிற சாத்திய உபாயங்களை பற்றி செல்வோம் என்று இருக்கிறார். இதுதான் அவர் நிலைமை. ஆனால் ராமானுஜர் என்ன சொல்றார், சாத்திய உபாயத்தை பற்றி போக வேண்டாம், அவன் திருவடிகளே உபாயம் இருக்கின்றன, அதை பற்றி நான் போரும்னு இவர் சொல்லி பார்க்குறார். ஆனால் அவர் ஒத்துண்டார், நீர் சொல்கிறது நியாயம்தான், சாஸ்திரப்படி சம்மதிக்கிறேன்னு ஒத்துனுட்டார். ஆனால் பண்ண முடியலேன்னு விட்டார். உடையவர் உன்னவரை கோவிச்சுக்கல, அவர் பார்த்து சொல்கிறார், வித்வானானபடியாலே இசைந்தீர், கட்டாட்சம் இல்லாதபடியாலே மறுத்தீர். வேற நான் என்ன சொல்ல முடியும்? நீர் படித்தவர், பெரிய வித்வான், வித்வான்கிறதுனால நான் சொன்னத்தொம்மால மறுக்க முடியல, நியாயமாக சொன்னேன், புரிஞ்சுனுட்டீர். ஆனால் பகவத் கட்டாட்சம் இருந்தான்னா வரப்போகிறீர், வரும், எப்போது வருமோ வரட்டும், பிரார்த்திப்போம் அப்படின்னு சொல்லி விட்டார்னால் அதுதான் மனசு. அவர்கள் எப்படி பேசியிருக்கா எப்படி நடந்திருக்காருனால் உடனே நாம இருந்தால் நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறேன் அப்படி இப்படின்வோம். யாது செய்ய என்னதாக இருந்தாலும் இந்த லோகத்தில் அவர் கட்டாட்சம் பெற்றாகணும். அதுக்கு என்ன எந்த இடத்துல நம்ம போய் முயற்சிக்கணுமோ அங்கே முயற்சிக்கணுமே தவிர எங்கோ முயற்சித்து லாபமே இல்லை. கூரத்தாழ்வானுக்கு ஒரு நண்பர், அவருக்கு சாதாரணமாக யாருமே கிடையாது. அவருக்கு தெரியும் ராமானுஜாரிய வசகா பரிவர்த்திஷீய என்ன பெருமானாருடைய திருவடிகளை அறிவார். அப்படி இருந்துச்சு. அவருக்கு ஒரு நண்பர், ஒரு குழந்தை பிறந்து தான். அது குழந்தை பிறந்தா போய் சோபனம் சொல்லி கல்கண்டு சொல்லி சக்கர பொங்கல் தலிக விட்டு எல்லாம் பண்ணணுமோ இல்லையோ. இந்த சுவாமி நேராக பெரிய பெருமாள் முன்னாடி போனார். ஹோன்னு நின்றுட்டு அவர்கிட்ட பிரார்த்தித்தார். தர்மபத்னி ஆண்டாள், கூரத்தாழ்வானுடைய திருத்தேவியார் ஆண்டாள் பிரார்த்தித்தாள். அது என்ன நேரம் அவர்கிட்ட போய் சோபனம் சொல்லாமல் பெரிய பெருமாள் முன்னாடி போய் நிற்கிறீர்? சுவாமி சிரிச்சுட்டே சொன்னாராம், நான் போவேன். அவர்கிட்ட போயிடுச்சுன்னா என்ன தெரியுமாகும், சிறைச்சாலைக்குள்ளே ஒருத்தன் அகப்பட்டுட்டான். அவங்ககிட்ட போய் நீ எப்படியானு வெளியில் வந்துவிடேன், நீ எப்படியானு வெளியில் வந்துவிடேன்னா என்ன லாபம்? யார் வக்கீல்கள் என்ன பண்ணுவா, தங்கள் கட்சிக்காரா ஒருத்தர் சிறைக்குள்ளே போயிட்டார்னாலே கிடுக்கிடுக்கிடுன்னு காகிதம்லாம் தயார் பண்ணுவா. கட்டுக்கட்டாக எடுத்துட்டு மறுநாள் கார்த்தால் ஒன்று காவல் நிலையத்தில் போய் நிற்பா, இல்லை நான் நீதிமன்றத்தில் போய் நிற்பா. அவர் கேட்டார், எதுக்கு? ஒருத்தர் கைது ஆகியிருக்காருன்னா அங்கே போய் நிற்கிறத விட்டு இங்கேயே வந்திருந்தா நீர் கொடுத்தா தானே அங்கே கதவு திறக்கும். அவர்கிட்ட போய் பிரயோஜனம் இல்லை. இப்போ அது இவர்கிட்ட வரணும், எமக்கு வந்து ஜாமீன் கொடுங்கோ, இது கொடுங்கோ, விடுதலை பண்ணுங்கோ அப்படின்னு அவர்கிட்ட கேட்டவுடனே கைது போடுறார். அதே போல் கூரத்தாழ்வான் சாதித்தார், இந்த குழந்தை இப்போ சம்சாரங்கிற சிறைக்குள்ளே பிறந்தாச்சு. இனிமே நான் அவங்கிட்ட போய் நின்று ஒரு லாபம் இல்லை. இந்த சிறையை வெட்டி விட போபவர் யாரோ அவரிடத்துல போய் நின்னா தான் இது நடக்க போகிறது. செய்தவர அதுக்குத்தான் ஆண்டாள் அவரிடத்துல போனேன். இந்த குழந்தையிடத்துல போய் பிரயோஜனம் இல்லை. அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி வந்துட்டேன்னால் ராஜநட நடந்து போவேன். அதுக்கப்புறம் அந்த கையெழுத்தை போய் யார் சிறை அதிகாரியோ காமிச்சா தானே அதிகாரியெல்லாம் வேண்டாம், அவர் கையெழுத்து போட்டாருங்கிறது தெரிஞ்சாலே கதவை திறந்து போயிடுவேன்.
ஏன்னா இது ஒன்றும் சொல்லி வந்து உண்டா இல்லையா அடுத்த நீதிமன்றத்துக்கு போவோமாங்கிற பேச்சே கிடையாது. அவர் ஆமாம் நாம் க்ஷமித்தோம்னு சொன்னால் போரும் இல்லையோ, அதுக்கு தான் அங்கே போய் நின்னேன்னால் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டியதே ஆத்ம ஞானம் வேணும். அதனால் அப்பிரதிஷேதம் வேணும். அதை உணரணும்னா உய்யக்கொண்டார் உடையவர் பேசியே அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு வரலைன்னால் ஏன் உணர மாட்டேங்கிறான்? ஆத்ம ஞானமும் வந்துடுது. பகவானுக்கு சேஷன் ஜீவாத்மா. இப்போ உடையவர் பேசின அந்த உய்யக்கொண்டாருக்கு அந்த ஆத்ம ஞானம் இருந்ததா இல்லையா? வந்துடுத்தே, அவரே பேசியிருக்கார். எத்தனையோ பேருக்கு இருந்திருக்கே. இப்போ அது இருந்து ஏன் சரணம்னு வரமாட்டேங்கிறாள்னால் அந்த சுவாதந்திரியம் போக மாட்டேங்கிறது. இதைத்தான் ரொம்ப ஆச்சரியமாக திருக்குறளை பிரான் பிள்ளான் சாதிப்பறான். மதுராபிந்து மிஸ்ரமான சாத கும்பமய கும்பகத சீர்த்த சலிலம் போலே அகங்கார மிஸ்ரம். மதிரா பிந்து மிஸ்ரமான சாத கும்பமய கும்பகத தீர்த்த சலிலம் போலே. ஒரு கும்பம் பொற்குடத்தில் ரொம்ப நன்னா இருக்கு. பொன் தீர்த்தம் தூய்மையான தீர்த்தம். கும்பமய தீர்த்த சலிலம் போலே. அப்போ அந்த சுத்தமாக இருக்கிற பொன் குடத்தில் சுத்தமாக இருக்கிற நீரில் தூய நீரில் மதிரா பிந்து மிஸ்ரம் ஏதோ ஒரு துளி விஷம் சேர்ந்துடுத்தினாலோ ஒரு துளி கல் சேர்ந்துடுத்தினாலோ அது பொற்குடமாச்சே, கங்கா தீர்த்தமாச்சே பார்க்க முடியுமா? எது நல்லதாக இருந்தாலும் பொற்குடமாக இருக்கட்டும் வெள்ளிக்குடமாக இருக்கட்டும் கங்கா தீர்த்தமாகட்டும் ஒரு துளி சேர்ந்து போச்சு தீயது தானே. அதே போல் இந்த ஜீவாத்மா பொற்குடம், பரமாத்மாவுக்கு சேஷன், சூக்ஷ்மம், அணுமாத்திரன், ஞானமயன், ஆனந்தமயன், ஞானஸ்வரூபி, எல்லாம் வசதி தான். ஆனால் கடைசியில் அந்த சுவாதந்திரியாபிமானம்ங்கிற ஒரு துளி சொட்டு சிக்கி நுடுத்தினால் ஓய்த்த வெளியில் கொண்டதுக்கே வழி கிடையாது. இப்போ அதனால தான் நமக்கு ஆத்ம ஞானத்தாலே அப்பிரதிஷேதம் வேண்டும். நாம் பெருமானுக்கு சேஷன்னு தெரிஞ்சுக்கணும். ஆகையால் அவர் ரட்சிக்க வரும்போது தடுக்க மாட்டோம். இது ஆண்டாள் சொல்லும்போது உந்தன்னோடு உத்தோமே யாவோம் உமக்கே நாமாட்செய்வோம். இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, எற்றைக்கு மேழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். இப்போ அப்படியே அமைச்சு பார்த்துடலாமா? இதில் ஆத்ம ஞானம் எங்கே வந்தது? உந்தன்னோடு உத்தோமே யாவோம். அப்போ பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா சேஷன், உமக்கு நான் உற்றேன், உமக்கு நான் சேஷன் என்ன அறிவித்து விட்டாள். அதுக்கப்புறம் கைங்கரியத்தை பிரார்த்திச்சாகணும். உனக்கே நாம் ஆட்செய்வோம். அதான் பிராப்பியமாயிடுத்து. நாராயணாயாங்கிற பிராப்பியம் கைங்கரியமாயிடுத்து ஆட்செய்வோம். இதுக்கு நடுவில் உனக்கேன்னு இருக்கோ இல்லையோ, உனக்கே நாம் ஆட்செய்வோம். எப்போ உனக்கேன்னு இருக்கோ உனக்காட்செய்வோம்னு சொல்ல வேண்டிய ஆண்டாள் ஏன் உனக்கே ஆட்செய்வோம்னு சொல்ல வேண்டும்? ஆழ்வார் அப்படித்தான் சொன்னார். தனக்கேயாக எனக்கொள்ளு மீதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பே எனக்கே ஆட்சை எக்காலத்துமென்னு என் மனக்கே வந்திட வீடின்னி மன்னி தனக்கேயாக எனக்கொள்ளு மீதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பேன்னு எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மாபாதவர்ப்பு தலை சேர்த்தொல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது ஈதே என்று 2 திருவாய்மொழியில் சாதிக்கிறார். திருவாய்மொழியாகிறது இத்திருவாய்மொழி. ரொம்ப பெருசு. 100 திருவாய்மொழி இருக்கேன்னால் சலிச்சுள்ளாம். 100 திருவாய்மொழி சலித்தா 4 திருவாய்மொழி தேரும். சரி 5 தேரலாம், சரி 6 தேரலாம். இப்போ பாக்கி 94 போயிட்டிக்கே. பாக்கி 94 தேராதுன்னு சொல்ல வரல. பாக்கி 94 300 முடிஞ்ச பிற்பாடு விஷயத்துக்கு வந்தாகணும் இல்லையோ. இதுதான் எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதவர்ப்பு தலை சேர்த்தொல்லை. அதில் ஆழ்வார் ஒரு அழகான அர்த்தம் சாதிக்கிறார். என்னங்கிறத சொல்கிறேன். ஆனால் அதை அப்படியே சொல்லிட்ட உடனே புரிஞ்சிட போகிறது இல்லை. இப்போது அதுக்கு ஒரு நீண்ட படிக்கட்டு பக்கத்தூர்லேருந்து சாரங்கட்டின்னு நம்ம போனால் தான் இன்னது சொல்லியிருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் எங்கே இருக்கோன்னு ஞாபகம் வச்சுங்கோ. அடியை மறந்து போட்டாலும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்கோ. தொடங்கினது உந்தன்னோடு உத்தோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். 7 பிறவிக்கும் 7 பிறவியாக உன்னோட சம்பந்தப்பட்டிருக்கேன். இதுதான் நமக்கு வந்திருக்க வேண்டிய ஞானம். அடிக்கடி கார்த்தாலே மத்தியானம் சாயங்காலம் நினச்சிப்போம். எப்போதும் பெருமானுக்கு நமக்கும் சம்பந்தம். அவருக்கு நான் சேஷன். இந்த நினைவை விடாதிருந்தால் தான் அப்பிரதிஷேதம் வரும். எப்போவான்னு இதை மறந்து போயிட்டோம்னால் யாரோ ஒருத்தர் வந்திருக்கார் போல் இருக்கே. பெருமான் நமக்கு சொல்லுவார், நீ அங்கே காத்துட்டே இரு, காட்டுக்கு நடுவில் தானே இருக்கே, நான் வந்து காப்பாற்றுறேன்னார். சரி, இவர் ஏதோ சங்க சக்கரங்கள்லாம் கதையெல்லாம் பிடிச்சிருந்து இப்படியே அபயம்னு வச்சுருந்து நீண்ட கிரீட்டத்தோடு வந்து ரட்சிக்க போகிறார் இவன் நினச்சிட்டு இருக்கான். யாரோ ஒரு வேடம் வந்தவர் ஏது இங்கே நின்றுட்டு இருக்கீர், என் வழி வரையிலான்னார். பெருமாள் வரேன்னு சொல்லியிருக்கார், நீ போயிட்டு வான்னா அவர் உருன்னு போயிட்டார். ஓ, இப்படித்தான் உடையவருக்கு வேடன் வேஷத்தில் தேவப்பெருமாள் வருவார் நம்ம கேட்கல. கேட்டிருந்தான்னா எந்த வேஷத்துலையும் வருவார்னு புரிஞ்சுட்டு இருப்பான். அதனால் ஏதோ ஒரு வேஷத்தில் எப்படியோ செஞ்சிருவார். ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையோ. அதனால் ஆத்ம ஞானம் வேணும். அதற்கப்புறம் விளக்காமை வேணும். அதைத்தான் ஆண்டாள் சொல்லும்போது உந்தன்னோடு உற்றோமே யாவோம். எப்போ உன்னோட சம்மந்தப்பட்டிருக்கோம்
உனக்கே நாம் ஆட்செய்வோம். ஆட்செய்வோமும் தெளிவாக போச்சு. நாராயணாயாங்கிற பிராப்பியம் உனக்கேன்னு சொல்கிறதுனால் எனக்கும் இல்லை, எனக்கும் மற்ற பேருக்கும் இல்லை, எனக்கும் உனக்கும் இல்லை, உனக்கே. உனக்கேன்னு சொன்னால் என்னென்னத்தை விலைக்குள்ளா? அப்போ எனக்கு இல்லை, உனக்குன்னு சொன்ன உடனே எனக்குங்கிறது போயிடுது. இப்போ என்ன வார்த்தை சொன்னால் எது தள்ளுபடின்னு கொஞ்சம் பார்த்துங்க. நம்ம பேசும்போது சொல்கிறச்சே தேவையில்லாத நிறைய சப்தங்கள்லாம் உபயோகப்படுத்துவோம். ஆனால் வியாக்கியானத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காதுன்னா அவள் எழுத்து கணக்கோடனே எழுதுறா. 12,000 படி, 24,000 படி, 36,000 படினால் அப்போ ஒரு படினா 32 எழுத்து, 6,000 படினா 6,032 எழுத்து தான் இருக்க முடியும்னா எப்படி எண்ணினா? அது இன்றைக்கி எல்லாம் எண்ணி சொல்கிறது பாருங்க. கணிப்பொறி தட்டிகிட்டே இருந்தால் எத்தனை வாக்கியம் ஆயிருக்கு, எத்தனை சப்தம் ஆயிருக்கு, எத்தனை எழுத்தாக இருக்குது, அதில் அரைப்புள்ளி காப்புள்ளி இடவெளிலாம் எத்தனை விட்டுருக்கே, நீ எத்தனை இலக்கண பிழை பண்ணியிருக்க, எத்தனை ஓம்பிழை எல்லாம் கணக்கு கொடுத்துடுறது. அதை பார்த்து கீழே சகப்பு கோடாக போட்டால் ரொம்ப முட்டாள்னு அர்த்தம். அது கொஞ்சம் ஏதோ பச்சை கோடு நீல கோடுன்னு போட்டால் சுமார் முட்டாள்னு அர்த்தம். அப்புறம் அதை பார்த்து சரி மாற்றிக்கலாம் இன்னும் போய்டுற முடியும். அப்போ அவர்கள்லாம் எப்படி கணக்கு வச்சுருந்தாள்னால் ஒரு கணக்கு வச்சுக்க மாட்டா. அவர்களுடைய ஒரே கணக்கு ஈஸ்வரன் தான். அப்போ அதை நினச்சி எழுத தானே அதை அமைய வேண்டும். அமைஞ்சாதான் நடக்குமே தவிர ஒன்னொன்னி நம்ம முயற்சின்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது கொஞ்ச நேரம் வரைக்கும் நம்ம ஏதோ முயற்சி பண்ணுறாப்புல இருக்கும், விட்டுட வேண்டிதான். அதுக்கப்புறம் இப்போ ஆகாய விமானத்தை கலப்புறா, பெரிய அழுத்தமான சத்தத்தோட பெரிய அழுத்தத்தோட மேலே போகும். அதே அழுத்தத்தோடு ஓட்டிகிட்டு இருக்க முடியுமா? ஓட்ட மாட்டான். அதுக்கப்புறம் அதுக்கு இருக்கிறதெல்லாம் 2-3 அணைச்சிடுவா, அது மாட்டுக்கு போகும். எங்கேயானு எதிர்த்த மாதிரி ஒரு மேகக்கூட்டம் அதிகமாக வருது, காற்று பைகள் கூட வருதுனால் அப்போ நன்னா அழுத்திட்டு அதை தாண்டிடுவா. அப்படி தான் நம்மளும் வச்சுக்கணும். இப்போ எப்போ பார்த்தாலும் வேகம்லாம் போயிட்டு இருக்க முடியாது. இந்த சமயத்துக்கு தாண்டினோமா பேசாத ஒரு திருவள்ளியில் விட்டோமா அழைச்சின்னு போவார். அதே தான் எதிர்ப்பு வரச்சே மட்டும் சரி இன்னும் 2 தினம் துவயத்தை சொல்லிக்கிறேன், வேற என்ன செய்ய முடியும்? அப்படி வந்துருந்தால் அதனுடைய வேகம் வருதுன்னு அர்த்தம். அந்த வேகத்தை தானே தாண்டும். வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்கள் வரும். அது ஆனால் கடைசியில் அந்த விமானம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் தான் சுவாமி. இல்லையா நடுவில் விபத்தெல்லாம் ஆறுதேன்னார் ஆத்ம ஞானம் இல்லாதவனா நடந்திருக்கலாம், எங்கேயோ தப்பாகுமே தவிர அப்படியே இல்லாட்டாலும் என்ன? இப்போ விபத்துன்னா கூட சரீரம் போகிறது, போனால் ஆத்மா இருக்குத்தானே போகிறார். உலகத்திலே சரீரம் போயிடுத்துன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆன்மீகத்திலே சரீரம் முடித்தா வாழ்க்கை முடியறதுன்னே ஒன்று இல்லை. தொடரும்னு இது எப்பவுமே அரைப்புள்ளி தான், முழு புள்ளி குத்துற வேலையே இங்கே இல்லை. அது குத்தனம்னா அங்கே போன அப்புறம் தான். அங்கே போன பிற்பாடு புள்ளியை குத்தி அத்தோட நின்றுவாளே தவிர. அப்போ ஆத்ம ஞானம் வேணும். அப்பிரதிஷேதம், அதாவது விளக்காமையினால் உனக்கேன்னு சொன்னால் எது விளக்கப்பட்டது பாருங்க. உனக்கே ஆட்சேபம்ங்கிறதுனாலே எனக்குங்கிறது படுத்து. ஆனால் எனக்குங்கிறது உனக்குன்னு சொன்ன உடனே படுத்து. அப்போ உனக்கே எதுக்கு? ஒருவேளை யாரான 2-3 பேருக்குன்னு சொல்லி அதனால் உனக்கேன்னு சொல்கிறாளோ. இப்போ இந்த சுவாமி வந்திருந்தாரான்னு கேட்டேன், அவர் வந்திருந்தான்னு பதில் வந்தது. அவர் மட்டும் வந்தாரா? எப்போ அவர் வந்தால் கூட ஒருத்தர் வருவாரோ இல்லையோ, அவர் வந்திருக்காரான்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு வேணும்னு ஒரு குறுகுறுப்பு. அதனால் திரும்ப அவர் தானே வந்திருந்தார், அவர் வந்திருந்தார் இவன் சொல்லிட்டானோ இல்லையோ. அதுக்கப்புறம் இந்த அவர் தானேன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு இப்போ அவர் தானே வந்திருந்தாருனால் இதுக்கு யார் வந்திருக்கணும்னு இவன் எதிர்பார்க்கணும்னு பேரை சொல்லி கேட்கலாமோ இல்லையோ. அதை பண்ண மாட்டான், ஏன்னா அவன் பேரை இவன் சொல்லிட மாட்டான். அதனால அவர் தான் என்னால் இவர் திரும்ப சொன்னார் அவரும் வந்திருந்தார். இப்போ இன்னும் குழப்பம். இப்போ இவர் அவர்னு சொன்னத்தை அவர் தானேன்னு கேட்க அவரும் வந்திருந்தால்னால் இப்போ வந்து அடுத்தவர் யாருன்னு தெரியலையோ இல்லையோ. அதனால் அவரே வந்திருந்தாரா? அவருங்கிறீரே, அந்த அவரும் யாரா இருக்கும்? அவர் திருப்பி கேட்டார், இவர் வந்தது தெரியணுமா உமக்கு அவர் வந்தது தெரியணுமான்னார். இப்படியே பேசிட்டு இருக்கோம் பாருங்க. அதனால இது உனக்கே நாம் ஆட்செய்வோம்னால் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து ஒருவேளை எனக்கு இல்லை எனக்கும் பிறருக்கும் இருக்குமோ? இல்லை, உனக்குன்னு சொல்லி ஆயிடுது. எனக்கும் பிறருக்கும் இல்லை, எனக்கும் உனக்கும் இருக்குமோ? இல்லை, உனக்கே நாம் ஆட்செய்வோம். அப்போ எனக்காகவும் இல்லை, எனக்கேயாகவும் இல்லை, எனக்கும் பிறர்க்காகவும் இல்லை, எனக்கும் உனக்காகவும் இல்லை, உனக்கே நாம் ஆட்செய்வோம். மத்தை நாம் காமங்கள் மாற்று. அப்போ உனக்கேன்னு எப்போ சொல்லிட்டாரோ மகாங்கிறது படுத்தா. உனக்கேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ எனக்குங்கிறது படுத்துன்னு தான் அர்த்தம். அதனால தான் ஏகாரத்தை வச்சிருக்கவே வேண்டாமே, உனக்குன்னு சொல்லியிருந்தாலே போகும். ஆனால் எப்போ உனக்கே நாம் ஆட்செய்வோம்னு இருக்கிறதோ அப்போ எனக்குங்கிறது படுத்து, எனக்குங்கிறது போகிறது தானே நமஹா, அதுதானே அப்பிரதிஷேதம். அதனாலே எச்சைக்கு 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே யாவோம். ஓங்காரத்தின் அர்த்தம் ஆத்ம ஞானம். உனக்கே நாம் நமஹா அர்த்தம் அப்பிரதிஷேதம். ஆட்செய்வோம் நாராயணாய அர்த்தம் பிராபியமான பலம்.
அப்போ பிராபியத்துக்கு வேண்டுவது எது? ஓம் நமஹா. நாராயணாயாங்கிறதுக்கு தேவை ஓம் நமஹாவும். அதை போல் ஆட்செய்வோங்கிறதுக்கு தேவை உந்தன்னோடு உத்தோமேங்கிற ஆத்ம ஞானமும் உனக்கே நாம் அப்படிங்கிற அப்பிரதிஷேதமும். இப்படிங்கிறது ஒரு அழகான அர்த்தம், எவ்வளோ சுலபமான அர்த்தம், திருமந்திரார்த்தம். ஆனால் அந்த அர்த்தத்தை இந்த இடத்துல ஆண்டாள் அமைத்தாளா? அப்போ உனக்கேன்னு நாம் வரணும் அப்படின்னா கீழே பலவற்றையும் தள்ள வேண்டும் இல்லையோ? சரி, உனக்கே நாம் ஆட்செய்வோம். கோவிந்தா நீ, கோவிந்தா உனக்கு, கோவிந்தா உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றனங்காமங்கள் மாற்று. ஒருவேளை இதை தவிர எதானு வேணும்னு எதிர்பார்த்தால் ஆத்ம ஞானம் இருந்தால் போராது, விளக்காம இருந்தால் போராது. இதை தவிரவும் ஏதாவது வேணும்னு பெருமாள் எதிர்பார்ப்பாரோ? பார்க்க மாட்டார். பாட்டில் ஒன்றும் இல்லை. ஏன்னா உனக்கு எனக்கு உறவு இருக்குது, அந்த உறவையே பார்த்து கொடுத்துடணும்னு சொல்லியிருக்கார். இதை தாண்டி ஒருவேளை அவர் எதான் எதிர்பார்க்கிறாருன்னு வச்சுக்கோ, அப்போது பந்தத்துக்கும் பூர்த்திக்கும் கொத்தை வரும். பெருமானுக்கு நமக்கு இருக்கிற பந்தம், உறவு, பூர்த்தி எத்தையும் எதிர்பாராத பூர்ணம். இந்த ரெண்டுத்துக்கும் குறவு வந்துடும். இப்போ பந்தத்துக்குன்னு சொன்னால் ஆத்ம ஞானத்தை தவிர எதையோ ஒன்றை எதிர்பார்க்கிறார் என்றால், கணவன் மனைவி இருக்கா, அப்பா பிள்ளை இருக்கார், அம்மா பொண்ணு இருக்கா, அவரவர்கள் அதற்கு செய்ய வேண்டியது செய்யணும் இல்லையோ? இப்போ இதை தவிர ஏதோ ஒன்று ஒரு அம்மா தம் பொண்ணுக்கிட்டேருந்து நீ வேணால் சம்பாதிச்சு கொடுப்பியா இப்படின்னு நினச்சி பண்ண போனால் எதுக்கு குறை வரும்? அம்மா பொண்ணுங்கிறதுக்கு தானே குறை வந்துடும். அம்மாவுக்கு பொண்ணு உறவான், ஆனால் அந்த உறவை மட்டும் பார்க்காம எல்லாம் பண்ணாமல் வேற எதையும் எதிர்பார்க்கிறானமே, தப்பு வந்துடாதா? அப்போ பந்தத்துக்கே குறை, அந்த உறவையே குற்றம் சொல்லிடுவா. அதை போல் இப்போ பெருமான் நம்ம ரட்சிக்கிறதுக்கு வேற ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார். ஒன்று எதிர்பார்ப்பார், அவனுக்கும் எனக்கும் உறவுங்கிறத நிச்சயம் எதிர்பார்ப்பார். அதுவா? அப்போ உறவு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்லது பண்ணிடுவார், உறவு இல்லாதவாளெல்லாம் தள்ளிடுவாரோ? சாமி, உறவு இல்லாதவனே ஒருத்தன் இல்லையே, யாரான ஒன்று இருந்தான்னா அந்த மாதிரி ஒரு வஸ்துவே கிடையாது இல்லையோ? அதைத்தான் ரொம்ப அழகான சூக்ஷ்மமான அர்த்தம் அது. என்ன பெருமான் எதையான எதிர்பார்ப்பாரோ? எதிர்பார்ப்பார். குடல் துவக்கு, அவரோட குடலோட நமக்கு சம்பந்தம். அப்படின்னா அவர் கர்ப்பத்தில் நாம் இருந்திருக்கோன்னு வச்சுங்களேன், தானே குடல் துவக்கு. இப்போ தொப்புள் கொடின்னு சொல்கிறோம், குடல் துவக்குன்னு சொல்கிறோம். பகவானுக்கு நமக்கும் குடல் சம்பந்தம் இருக்குது. அந்த சம்பந்தம் இருந்தால் போரும் சுவாமி, உடனே அவர் எல்லாம் பண்ணிடுவார். அடுத்த கேள்வி வரும், அந்த சம்பந்தம் யாருக்கெல்லாம் இருக்கும்? சம்பந்தம் சாமானியம். இவ்வளவு தான் இவள் வியாக்கியாத்தாக்கள் எழுதுறதே. எத்தனை வியாக்கியான வாசிச்சாலும் அவ்வளவு தான் இருக்கும். பகவான் சம்பந்தத்தை எதிர்பார்த்து கொடுத்துருவார். சம்பந்தம் பொது. அப்போ அர்த்தம் என்ன வரும்? அனைவருக்கும் எதையும் எதிர்பார்க்காமல் கொடுப்பார். இதுதான் முடியும். அப்போ அதை கொடுத்துட்டே இருக்காருங்கிறது தெரிஞ்சுட்டா போகிறோம். இதுக்கு சம்பந்தம் இருக்கிறவாளுக்கெல்லாம் கொடுத்துருவாராம். அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? சம்பந்தம் இருக்குன்னு தெரியணும். அவர் தனக்கு அவருக்கும் உறவு இருக்குங்கிறதுக்காக கொடுத்துட்றாருனால் எப்போ தெரியுமா? ஒரு அம்மா பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ பண்ணாத இருந்திருப்பா. இந்த பிள்ளையோ பொண்ணோ பிறந்த அன்னைக்கு காணா போய் எங்கோ காட்டில் வளர்ந்துன்னு வந்து இன்னார் தாயின்னே தெரியாத இருக்கான் பாருங்க, அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. சம்பந்த ஞானம் படுத்தே. இப்போ இந்த அம்மாவுக்கு இது குழந்தைன்னு தெரியல, இந்த குழந்தைக்கு இவ அம்மானு தெரியல, அப்போ நேரைய பார்த்தாலும் பண்ண முடியாது. தாய் மகன் உறவு இருந்தாலும் அந்த உறவை பற்றின அறிவு இருக்கணுமே. சம்பந்த ஞானம்னு அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்ல பாருங்க. சம்பந்தம் இருக்கணும்னு சொல்ல மாட்டேங்கிறா, சம்பந்த ஞானம். ஆனால் இன்னும் கேளுங்க, அப்பெருமாளை பற்றி சொல்லச்சே மட்டும், நம்ம பற்றி சொல்லச்சே சம்பந்த ஞானம் இருந்துவிட்டா ரட்சிக்கிறான்கிறா. அவனை பற்றி சொல்லும்போது சம்பந்தம் இருப்பவர்களை ரட்சிக்கிறான்கிறா. அங்கே சொல்லச்சே மட்டும் சம்பந்த ஞானம்னு எழுதவே மாட்டா. ரெண்டும் பெரிய வித்தியாசம். எத்தனை வியாக்கியானம் நம்ம படிச்சிருப்போம், ஆனால் அன்னைக்கு படிக்கச்சேதான் ஓ இந்த வார்த்தையே நம்ம இத்தனை நாள் 20 வருஷமாக கேட்டதே இல்லைன்னு தோணும். சம்பந்த ஞானம்னு இவர்களை பற்றி சொல்லச்சே சொல்கிறா. ஏன்னா சம்பந்தம் இருந்தாலும் அதை பற்றின அறிவில்லாத தவிக்கிறது எங்கிட்ட மட்டும்தான் நடக்கும். சம்பந்தம் இருக்குன்னாலே அதை பற்றி அறிவு இருக்குன்னு தான் பரமாத்மாவுக்கு அர்த்தம். சம்பந்தம் இருக்கா ஞானம் இல்லையான்னு அவர் விஷயத்தில் உண்டா? இல்லை. சர்வஜனாக சர்வசக்தனாக இருக்கிறபடியால் நிச்சயமாக சம்பந்தம் தெரியும். அப்போ அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருனால், சம்பந்தம் தான் இருக்கே நான் தான் ரட்சிக்கணுமே, சம்பந்தம் தான் இருக்கே நான் தான் ரட்சிக்கணுமே. இது அவர் நினச்சிட்டே இருக்காரா? இவன் அந்த சம்பந்த ஞானம் இவங்கிட்ட இல்லையோ இல்லையோ, அப்போ அவர் ரட்சிக்கணும்னு தெரியலையா, அவர் ரட்சிக்க வரச்சையெல்லாம் தடுத்துட்டே இருக்கான். அதனால் ஒவ்வொன்றும் பெருமான் நம்ம வாழ்க்கையிலே ஏதோ ஒரு திருப்பங்கள்லாம் ஏற்படுத்துவார். இதன் இப்படி திருப்பமாக இருக்கேன்னு பயப்படக்கூடாது. எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார், அழைச்சின்னு போகிறதுக்காகத்தான் பண்ணுறாருனால் அதை அப்படியே எப்போவும் ஆற்று வெள்ளம் போயிட்டு இருக்கிறச்சே நீச்சல் தெரியணும், நீச்சல் வேணும். நீச்சலே தெரியாது அடிச்சுன்னு போடும். நீச்சல் தெரியணும், எதிர் நீச்சல் போடக்கூடாது. வெள்ளம் எதிர்த்து வந்து நான் போட்டால் நடக்குமா? வெள்ளத்தின் போக்கோட போகணுங்கிறாளோ இல்லையோ, ஆனால் போகணும். நீச்சலே தெரியாட்டா வெள்ளத்தில் மூழ்கி போடுவோம். அது தெரியணும். எதுக்கு? மேலே இருக்கிறதுக்கு. ஜலத்தில் மேலே இருக்கிறதுக்கு நீச்சல் வேணும்.
ஆனால் ஜலத்து போக்கை எதிர்க்கிறதுக்கு நீச்சல் பிரயோஜனப்படாது. அதே போல் பெருமான் பெரிய வெள்ளத்தை போலே அந்த வெள்ளத்தில் பிடிச்சின்னு அப்படியே அவர் போக்கில் மோட்சத்துக்கு போகிறதுக்கு நீச்சல் தான் இங்கே ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம் வேணும். நீச்சல் தெரிஞ்சால் தான் போக முடியும். ஆத்ம ஞானத்துக்கு மேலே அப்பிரதிஷேதம், எதிர் நீச்சல் போடாமை இருந்தால் தானே வெள்ளம் அணைச்சின்னு போட போகுது. இப்போ இந்த ரெண்டைத்தான் திரும்ப திரும்ப ஆச்சாரியர்கள் ஆத்ம ஞானமும் அப்பிரதிஷேதமும் வேணும்னால் மெதுவாக யோசிச்சு புரிஞ்சுக்கணும். இதுதான் வாழ்க்கையில் மாறுதலையே கொண்டுற போகிறது. நாம் எப்படி நடந்துக்கிறோம், யார்கிட்டையோ எதையோ பேசுகிறோம், தேவையில்லாத பேசின்னு இருக்கோம், ஓட்டின்னு இருக்கு வாழ்க்கை. ஏன்னால் எது சம்பந்தங்கிறதே புரிஞ்சுக்கலையே. இவரோட சம்பந்தம் இருக்குங்கிறதுக்கு எத்தனை நாள் வேணால் வாதாடலாம். அது வேணால் இருக்குன்னு சொல்லும். நீங்கள் கேளுங்க, நியாயம் இப்படி இருக்கு சொல்லலாம். இருக்குன்னு தெரிஞ்சுது ஆனால் இல்லைன்னு விட்டால் அப்போ ஆகாது. அப்போ குடல் துவக்கு எல்லாரோடையும் பகவானுக்கு சம்பந்தம் இருக்குது. அந்த சம்பந்த ஞானம் அப்பப்போ நம்ம மறந்து போய்டுறோம். அந்த ஞானத்தை ஊட்டி விடுறார், தானே மோட்சத்தை கொடுக்குறார். அப்போ அவர் கொடுக்க வரும்போது விளக்காமைங்கிறது வேணும். அப்பிரதிஷேதம் இந்த 3 எங்கே பார்த்தோம்? இப்போ உந்தன்னோடு உற்றோமே யாவோம், ஆத்ம ஞானம், சம்பந்த ஞானம். அடுத்தது உனக்கே அப்படிங்கிறதுனாலே நான் எனக்கு இல்லை, தேவரீர் தான் அடியனுக்கு, தேவரீர் தான் ரட்சிக்க வரணும், விளக்க மாட்டேன். நாம் ஆட்செய்வோம், கைங்கரியம் பண்ணுவோம் நாராயணாய என்பது தெரிந்தது. இதுதான் துவயத்தினுடைய உத்தர வாக்கியத்தின் அர்த்தம். இத்தை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அமைத்தாள்னு விண்ணப்பிச்சேன். சரி, இந்த துவயத்துக்கு என்ன பெருமை? ஸ்ரீமதே நாராயணாய நமஹா முன் வாக்கியத்திலையும் ஸ்ரீமன் நாராயணா இருக்குது, பின் வாக்கியத்திலையும் ஸ்ரீமதே நாராயணாயா இருக்குது. இன்னொரு சாரங்கட்டுறேன்னு சொல்லியிருந்தேன், பார்ப்போம். இன்னும் அவசர நாழி இருக்குது, இன்னொரு 15 நிமிஷத்தில் முடிச்சுடலாம். ஏன்னா அது மெதுவாக என்னன்றதை எடுத்துன்னு போனால் தான் கடைசியில் இப்போ என்ன பார்த்தோமோ அதை முடிச்சுடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அர்த்தம் பார்த்துட்டு விடுவோமே. ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. இப்போ பாசுரத்திலே பார்த்தால் எங்கே ஸ்ரீ, பாட்டில் ஸ்ரீயே காணுமே. ஆழ்வார்கள்லாம் விடாமல் அகலகில்லேன் இறையவன்னு அலர்மேல் மங்க உரமாறுபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரே. பத்மாவதி தாயார் அல்மேல் மங்கனாச்சியாரை பற்றி ஒன்று பாட்டிலே காணுமே. இன்னொரு தடவை சொல்லி பார்க்கலாமா? சித்தஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன்னை தான் இருக்குது, உன் பொற்றாமரையே உன்னை தான் இருக்குது, அடியே போற்றும் பொருள்களாய் பெத்தம்மே துண்ணும் குலத்தில் பிறந்த நீ பேரே காணும் பாருங்க. எல்லாம் சர்வநாம சப்தமாகவே இருக்குது, எல்லாமே பொதுச்சொல். நீர் என்ன பண்ணோம், அங்கே போய் அவர்கிட்ட அதை வாங்கிட்டு அப்படியே வந்துடும்னா. இது இப்போ என்ன சொன்னீர், எங்கே போகணும், யார்கிட்ட எதை வாங்கிக்கணும், என்னமோ நீர் அப்போ கிளம்பி அதே வழியில் போய் அவரை பார்த்து அத்தை வாங்கிட்டு வரும்னால். இப்போ பாட்டு எப்படி இருக்குது? சித்தஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் பெத்தம்மே துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பருகள்வான் அணுகான் கோவிந்தா. இதை சொல்கிறதுக்குள்ளே என்னப்படியா போச்சு. ஆண்டாளை கேட்டால் இதைத்தானே நான் 3 பாட்டாக சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டை கேட்கலையோ ரொம்ப தெரியல. நான் முதல்லையே கூடார வெல்லும் சீர் கோவிந்தா சொல்லிட்டேன், குறவொன்னும் இல்லாத கோவிந்தா சொல்லிட்டேன். அவரை பற்றி தான் இப்போ பாட்டு. இப்போ ஒரு சுவாமி உள்ளே வந்தார், வராகாச்சார் சுவாமி வந்தாராம், வராகர் உட்கார்ந்தாராம், வராகர் புஸ்தகத்தை பிரித்தாராம், வராகர் நிமிந்து உட்காண்டாராம், இப்படியே சொல்லுவேன். வராகாச்சார் வந்தார்னா அவர் உட்கார்ந்தார், அவர் புஸ்தகத்தை எடுத்தார்னு சொல்ல மாட்டேன்னா. அப்போ ஏற்கனவே விபதிச்சேன், சொல்லியாச்சு. சொன்ன விஷயத்தை தான் தொடர்கிறாள். அப்போ உந்தன்னோடு உற்றோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். ஒன்றுலையும் சர்வநாமம் பொது சொல்லா இருந்துருக்கு. நடுவில் அது யாருன்னு கேட்கும்போது இந்த உயர்ந்த விஷயம்தான் இருக்குது. இப்போ யார்? கோவிந்தா உனக்கே நாம் ஆட்செய்வோம் இருக்கே. கோவிந்த நாமத்துக்கு ஸ்ரீமன் நாராயணன் அர்த்தமா? பிராட்டி வேண்டாமோ? ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு இருக்கே. முன் வாக்கியத்தில் ஸ்ரீமன் நாராயண சரணம்னு இருக்குது, அதுக்கப்புறம் பின் வாக்கியத்தில் ஸ்ரீமதே நாராயணாயான்னு இருக்குது. அதுக்கு என்ன வேற்றுமை உருவு இருக்குது பாருங்க. ஸ்ரீஹி பிராட்டி, ஸ்ரீமன்னு பிராட்டி எப்போதும் விட்டு பிரியாமல் இருக்கிறாள். இந்த ரெண்டும் புரியல். ஸ்ரீமதே சதுர்த்தி விபக்தி, ஸ்ரீமதே நாராயணாய. அதை பார்த்தா என்ன சொல்லும்னால் ஸ்ரீக்கு நாராயணனுக்கு, இப்படி தான் சொல்லணும். நேராக அர்த்தம் சொல்லணும்னால் ஸ்ரீக்கு நாராயணனுக்கு அப்படி வருமானா வராது. அப்படின்னா என்ன ஆகிடும்? ஸ்ரீக்கு கைங்கரியம், நாராயணனுக்கு கைங்கரியம்னு ஆகிடும். அது இல்லை இங்கே குறிக்கோள். இங்கே குறிக்கோள் ஸ்ரீமன் நாராயணனுக்கு கைங்கரியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் வார்த்தை பாடு எப்படி இருக்குது? ஸ்ரீக்கு ஸ்ரீமதே, நாராயணனுக்கு நாராயணாய. அப்போ ஸ்ரீஹிக்கு ஸ்ரீமன்னுங்கிறதுக்கு ஸ்ரீமதே, நாராயணங்கிறதுக்கு நாராயணாய, ஆயங்கிறது பொருட்டு, அவர் பொருட்டு, அவருக்காகன்னு வருமோ இல்லையோ. தமிழில் 4வது வேற்றுமை ஐ ஆல் கு, அவருக்கு, நாராயணனுக்கு, ஸ்ரீக்கு நாராயணனுக்குன்னு வருமானால் வராது. ஸ்ரீமன் நாராயணனுக்குன்னு தான் வரும். ஏன் அப்படி சொல்லுகிறீர்னு கேட்டால் அப்படி தான் பிரமாணங்கள்லாம் பார்த்தா தெரியுது. ராமனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு லக்ஷ்மணன் பிரார்த்திக்கிறான்.
அப்போ பிராட்டிக்கு கைங்கரியம் பண்ணணும், ராமனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு கேட்குறாரனால் பவாம்ஸ்து சஹ வைதேஹ்யா கிரி சானுஷு ரம்ஸ்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதஸ்ய தே. தே அங்கே ராமனை பற்றின சப்தமே இல்லை. லக்ஷ்மணன் பிரார்த்திக்கிறார், ஆனால் யாரோடு? வைதேகியோட கூடின ராமா உனக்கு கைங்கரியங்கள் பண்ணணும்னு சொல்கிறார். கூடின ராமான்னு சொல்லணுமோ இல்லையோ, கூடின ராகவான்னு சொல்லணுமோ இல்லையோ, சொல்லலை. வைதேகியோட கூடின உனக்குன்னு தான் இருக்குங்க. ஏன்னா இவர் நேர பார்க்குறார், பெருமாளை நேர பார்த்து சொல்லவே வைதேகியோட கூடின ராமனுக்குன்னா பரோட்சம். பரோட்சம்னா படற்கையில் சொல்லுது. எங்கோ இருக்கிறவர் பார்த்து வைதேகியோட கூடின ராமனுக்கு நான் கைங்கரியம் பண்ண வேண்டும். இவர் தான் நேரம் இருக்காரு. அதனால பவாம்ஸ்து தேவரீரோவென்னில் சஹ வைதேஹ்யா வைதேகியோடு கூட கிரிசானுஷு ரம்ஸ்யத்தே மலையிலோ மலைத்தாழ்வரிலோ ஆனந்தமாக இருக்கும்போது அடியேன் கைங்கரியங்களை பண்ண வேண்டும். பவாம்ஸ்து சஹ வைதேஹ்யா கிரிசானுஷு ரம்ஸ்யத்தே அகம் சர்வம் கரிஷ்யாமி அடியேன் அனைத்து கைங்கரியங்களையும் பண்ண வேண்டும். ஜாகிரதா முழிச்சுருக்கிற சேவும், ஸ்வபதஸ்ச தூங்கச்சேவும், தே தேவரி இருக்கு. அப்போ தேவரி இருக்கு தூங்கறச்சேவும் முழிச்சுருக்கிறச்சேவும் பண்ணணும்னு சொல்லச்சே சீதைக்கு கைங்கரமணம் உமக்கு கைங்கரமணம்னு சொல்லலை. சஹ வைதேஹ்யா கிரிசானுஷு வைதேஹ்யா சஹ அப்படின்னா வைதேகியோட கூடியிருக்கிற உமக்கு எல்லா கைங்கரியங்களும் பண்ண வேண்டும். அப்போ பிராப்பியம் பெருமாள் மட்டுமா, பிராப்பியம் பிராட்டி மட்டுமா, பிராப்பியம் இருவரா? இத்தனை நாராயணாயா பிராப்பியம்னு சொல்லியிருந்தோம், அடிக்கோடு போட்டு இருந்திருப்பீள். அப்போ நாராயணன் பிராப்பியம்னு புரிஞ்சிருக்கோம். இப்போ அதை அழகாக பரிஷ்காரம் பண்ணுறது. நாராயணன் பிராப்பியம்னு சொல்லிட்டேன், ஆனால் அந்த நாராயணன் எத்தகையவர் தெரியுமோ? ஸ்ரீமன் நாராயணன். அது தனித்து அவர் மட்டும் பிராப்பியம் இல்லை. ஏன்னா ஜெகதாம்பதி தம்பதி ஜெகதாம்பதின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தம்பதி இருவர், ஆணும் பெண்ணுமாக பெருமானும் பிராட்டியுமாக இருவர். அந்த ரெண்டு பேருமே சேஷி ஜம்பதிகள், ரெண்டு பேருமே தான் தலைவனும் தலைவியுமா இருக்கிறவா. அப்போ இது எப்படி வச்சுக்கணும்னால் ஸ்ரீமத் ஸ்ரீமதே நாராயணாயான்னு சொன்னால் ஸ்ரீக்கு நாராயணனுக்குன்னு வச்சுக்காதீங்கோ, ஸ்ரீக்கு நாராயணனுக்கு வச்சுக்காதீங்கோ, ஸ்ரீமன் நாராயணனுக்குன்னு வச்சுக்கணும். அது என்ன அப்படி சொல்கிறீர்னால் இப்படி பார்க்கலாமா? இப்போ ஷியாமவர்ணா கிருஷ்ணா, கருத்த கண்ணன், கருத்த கண்ணன். அதை நம்ம தமிழ்லே கருத்த கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், மேகசியாமளனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், மேக நிற வண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னால் என்னன்னு சொல்லுவோம்? மேகத்துக்கு கண்ணனுக்கு கைங்கரியம்னு போட மாட்டோம், கருப்புக்கு கண்ணனுக்கு கைங்கரியம்னு போட மாட்டோம். கருத்த கண்ணனுக்கு என்ன தானே எழுதுவோம், மேகவண்ணனான கண்ணனுக்கு. ஆனால் சம்ஸ்கிருதம் நேர் எதிர், இப்படி எழுத முடியாது. என்னென்ன விசேஷண சப்தங்கள் வந்திருக்கோ அந்த விசேஷண சப்தம் எல்லாத்துக்கும் வேற்றுமை உருவு வரணும். விசேஷத்துக்கு மட்டும் விபக்தி வந்தால் போராது, விசேஷணத்துக்கும் விபக்தி வரணும். எப்படினால் ஷியாமவர்ணா கிருஷ்ணா, கிருஷ்ணாயான்னு வந்துருத்துன்னு வச்சுங்க, ஷியாமவர்ணாய கிருஷ்ணாயான்னு வரணும். ஷியாமவர்ணாய கிருஷ்ணாய, அதுக்குன்னுட்டு ஷியாமவர்ணாய கிருஷ்ணாய நமகான்னு சொன்னால் கருப்புக்கு கண்ணனுக்கு நமகான்னு சொல்லாதீங்க, கருத்த கண்ணனுக்குன்னு வரணும். அப்போ எது அடைமொழியோ அடைமொழிக்கும் விபக்தி வந்துடும், அடைகொழிக்கு இருக்கிற விபக்தி. அடைகொழிங்கிறது தான் விசேஷம், அடைமொழிங்கிறது தான் விசேஷணம். அப்போ அடைகொழிக்கு ஒரு வேற்றும உருவு வந்தால் அந்த வேற்றும உருவை அடமொழிக்கு வரணும். இது அந்த பாஷையில் சட்டம்னு வச்சுக்கோ. நாம் அப்படி எழுதுறதில்லை, கருப்புக்கு கண்ணனுக்குன்னு எழுத மாட்டோம், கருத்த கண்ணனுக்குன்னு தான் எழுதுவோம். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் எழுதினா கருப்புக்கு கண்ணனுக்குன்னு தான் எழுதியாகணும். இது என்ன சுவாமி இப்படி இருக்கேன்னால் அந்த பாஷையில் பெருமையாக தான் ஆபத்தும் தான். ஏன்னா வைக்கிறதே இப்போ நாம் சாதாரணமாக விசேஷம் வைப்போம் இல்லையோ, எத்தனை வச்சிருவீங்க நீங்கள்? உயரமான அழகான சுருட்ட முடியோடு கூடின உதார குணத்தோடு கூடின லக்ஷ்மியோடு சேர்ந்திருக்கிற எப்போதும் புனிசிரிப்பு மாறாமல் இருக்கிற வீரனான கண்ணனுக்குன்னு. இப்போ இது எல்லாத்தையும் ஆனான்னு போட்டுவிட முடிஞ்சது இல்லையோ. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் எல்லாத்துக்கும் ஆனா போட முடியாது. போடணும்னால் இந்த கடைசி சப்தம் கண்ணனுக்குன்னு சொன்னோமா, அந்த கண்ணனுக்கு என்னென்னலாம் அடமொழி வச்சுருக்கோமோ அந்த அடமொழி அத்தனையும் கண்ணன்கிறதுக்கு என்ன வேற்றுமை வருமோ அதை போடணும். சரி போட்டுட்டு போமே, அதனால் என்ன பண்ணால் அதில் ஆபத்து இருக்குது. அந்தந்த சப்தத்துக்கு விபக்தி வரணும்னால் அந்த சப்தத்தினுடைய ரூபத்தின்படி விபக்தி வரணும். நாம் இப்போ என்ன செய்யிட்டோம், கருத்த உயரமான லக்ஷ்மியோடு கூடின, ஒன்று ரூபமே மாறலையோ இல்லையோ. ஆனால் சப்தத்துக்கு லிங்கம் உண்டு சம்ஸ்கிருதத்தில். சப்தந்தான் ஆண்பால் பெண்பால் நபும்சகம் எல்லாமே. அப்போ ஆண்பாலுக்கு வேற்றுமை சேர்ந்தால் வேறு மாதிரி, பெண்பாலுக்கு ஏன்னா சப்தத்துக்கு தானே எல்லாமே வேற்றுமை.
அதனாலே இப்போ ஸ்ரீமதே நாராயணாயன்னால் நாராயணாயன் ஆய இருக்கோ இல்லையோ, ஸ்ரீயாய நாராயணாயன்னு சொல்லுங்களேன். சுலபமாக போச்சு இல்லையா? இப்போ இப்படி ஆயன்னா 4வது சாமி, ஸ்ரீயாய நாராயணாயனால் இது சப்தம் வேறையாச்சே. இது ஸ்ரீ ஆச்சு, ஸ்ரீ மண்ணா எடுத்து, அப்போ ஸ்ரீமன்னு நிற்கிறது. ஸ்ரீமன்னுங்கிறதுக்கு மேலே 4வது வேற்றுமை சேர்ந்தால் ஸ்ரீமதேன்னு தான் ஆகும். இப்போ குருன்னு சொல்கிறோம், கிருஷ்ணாயன்னு சொன்னிடும் இல்லையோ, குரு சப்தம் இருக்கா, அப்போ குராயன்னு சொல்லலாமா? சாமி குரவேன்னு சொல்லணும், குராயன்னு வராது. ஏன்னா அது குரு உகாராந்த புல்லிங்கம், அப்போ குரவே. இதை போல் ஒரு 10 விசேஷணம் வச்சுருந்தால் அந்தந்த விசேஷண சப்தம் எந்த ரூபமோ அந்த ரூபத்தின்படி 4வது வேற்றுமை சேர்த்து விசேஷத்தை சொல்லணும். இதுதான் இந்த பாஷையில் இருக்கிற கொஞ்சம் நிரடல். இது சொல்லணும்னால் உட்காந்து எழுதுகிற வேலை இல்லை. நம்ம பேசுகிற வேகத்துக்கு எது விசேஷம்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன வேற்றுமை உருவ வைக்க போகிறோன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு என்னென்னலாம் விசேஷணம் வைக்க போகிறோன்னு புத்தியில் முன்னாடி வாங்கி அந்த விசேஷணத்துக்கு அதே வேற்றுமை அதே வேகத்தில் சேர்த்து விசேஷத்தில் முடிக்கணும். இதுதான் இந்த பாஷை பேசுறதுல இருக்கிற கட்டமே. அப்போ இப்படியே சொல்லிட்டு இருக்கணும்னால் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. ஸ்ரீக்கு நாராயணனுக்குன்னு வருமா? வரும். கருப்புக்கு நாராயணனுக்குன்னு சொல்லச்சே வரும். அது சொல்ல மாட்டேடோ இல்லையோ. அப்போ ஸ்ரீக்கு நாராயணனுக்குன்னா கருப்புக்கு நாராயணன் சொல்ல மாட்டோம், கருத்த நாராயணனுக்கு. அதே போல் ஸ்ரீமன் நாராயணனுக்குன்னு சொல்லுங்க, ஸ்ரீக்கு நாராயணனுக்கு சொல்லாதீங்கோன்னு வாய மூடலை அடியேன். அதுக்குள்ளே ஒரு தராட்சேபித்தார். அது எப்படி? கருப்பு நாராயணனுக்கு விசேஷணம், ஸ்ரீ நாராயணனுக்கு விசேஷணமான விசேஷணமாக இருந்தால் சேர்த்தீர். ஸ்ரீக்கு நாராயணனுக்கு இவர் வேற వ్యక్తి, அவர் வேற వ్యక్తి. கருப்பு அவருடைய குணம், நாராயணனுடைய பண்பு, நாராயணனுடைய குணம் கருப்பு. அதனால் கருப்பு நான் பிரிக்கலை. கருப்புக்குன்னா கருப்பு கைங்கரியம் பண்ண முடியுமா? கருக்குக்கு நாராயணனுக்கு கைங்கரியம்னு சொல்லவே மாட்டோம் இல்லையோ. கருப்புங்கிறதுக்கு ஞானம் இல்லை, கைங்கரியம் பண்ண மாட்டேன் என்னால் பரவாயில்லையே. அதனால் என்ன? கருப்புங்கிறதுக்கு எப்படி பெருமானுக்கு விசேஷனம், அதனால கண்ணனுக்கு தான் கைங்கரியம், கருப்பு நிறத்து கண்ணனுக்கு கைங்கரியம். அதே போல் இங்கே ஸ்ரீங்கிறது தனியாக ஒன்று நீங்கள் பிரிக்க வேண்டாம். ஸ்ரீயும் நாராயணனுக்கு விசேஷனமே. கருப்பு எப்படி கண்ணனுக்கு விசேஷனமோ அடமொழியோ, ஸ்ரீயும் நாராயணனுக்கு அடமொழியே. அப்படி கூட இருக்குமானால் ஏன் ஸ்ரீ மட்டும்? சகல ஜகத்தும் சகல ஜீவாத்மாக்களும் பிரம்மத்துக்கு பிரகாரமே. அத்தனை பேரும் சரீரம், அத்தனை பேரும் பிரகாரம் விட்டால் அப்போ பிரகாரி பிரகார பாவம், அந்த பாவத்தை நம்ம ஞாபகம் வச்சுனுட்டால் அப்போ நம்ம விட்டே பிரியாத பகவானோட சேர்ந்திருக்கோம். பிராட்டி அப்படித்தான் விட்டு பிரியாமல் இருக்காள் என்றுட்டாலே விசேஷணத்துக்கு வர வேண்டிய வேற்றுமை உருவு வரணுமே. அதனால தான் ஸ்ரீஹி ஸ்ரீமன்னு நாராயண ஆயன்னு சொன்னால் ஸ்ரீமதே நாராயணாயன்னு சொல்கிறோம். அப்போ ஸ்ரீக்கு நாராயணனுக்குன்னு பிரிச்சுக்க வேண்டாம். ஸ்ரீமன் நாராயணனுக்கு கைங்கரியம், இருவரும் சேர்த்துத்தான் கைங்கரியம். சரி, அவ்வளவு தூரம் நல்லா வேகமாக வேற சொன்னீரே, ஆனால் முன் வாக்கியத்தில் அப்படி காணுமே. ஸ்ரீமன் நாராயண சரணம்னு இருக்கும் இல்லையோ, அப்போ சரணவ் 2 திருவடி தாமர்களை உபாயமாக பற்றுகிறேன், இது முன் வாக்கியத்தில் இருக்குது. அப்போ ஏன் நீங்கள் யாருமே ஸ்ரீக்கு ஸ்ரீயை நாராயணனை 2 திருவடிகளை பற்றுகிறேன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இப்போ இத்தனை அதுதானே வாதாடினேன். ஸ்ரீக்கு நாராயணனுக்குன்னு சொல்லாதீங்கோ, வேற்றுமை இருந்தாலும் சதுர்த்தி இருந்தாலும் ஸ்ரீமன் நாராயணனுக்குன்னு சொல்லுங்கன்னால் அங்கே எப்படி இருக்குது? ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளைங்கிற அளவுக்கு ஒன்றா இருக்குது. அங்கே ஸ்ரீயை நாராயணனை திருவடிகளைன்னு இல்லை, ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளைன்னு இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல சேர்ந்து போச்சு சொல்லு. அங்கே யாரையும் பிரிக்கலாம் முடியாது. பிராட்டியை முன்னிட்டு புருஷகாரமாக கொண்டு பெருமான் திருவடிகளை உபாயமாக பற்றுகிறோம். அப்போ இங்கே பிராட்டியும் பெருமானையும் சமமாக வைத்து கைங்கரியம் பண்ண போகிறோம். அதைத்தான் பவாம்ஸ்து சக வைதேஹ்யா கிரீசானுஷூர் அம்சத்தே, நீயும் பெருமானும் சேர்ந்திருக்கிற காலத்தில் கைங்கரியம் பண்ணுகிறேன். சக வைதேஹ்யா லக்ஷ்மியா சக, எப்போ கூட இருக்கா நித்திய வேஷா ஜெகன்மாதா, கூடவே இருக்காருங்கிறதுனாலே விட்டு பிரிய மாட்டாள். நித்தியமாக பிராட்டி இருப்பாள், அவளுக்கு கைங்கரியம். அப்படிங்கிறதுனுடைய சிறப்பு தான் துவயத்தினுடைய சிறப்பே. ஏன்னா திருமந்திரத்தை பார்த்தால் அப்படி தெரியாது, பிராட்டி சம்பந்தம் வியக்தமாக தெரியாது. நாராயணாயான் தானே இருக்குது, ஸ்ரீ அங்கே காணும். சரி, சரம ஸ்லோகத்தை பார்த்தா அங்கேயும் பெருமாள் அவர் எப்போ பேசினாலும் தன்னைத்தான் முன்னிலைப்படுத்திப்பார். ரொம்ப ஆணாதிக்க உலகம் அவர்கிட்டேருந்து ஆரம்பிக்கிற சுவாமினால் பரவாயில்ல, அவர் இந்த ஆண் இல்லை, அவர் புருஷோத்தமங்கிற ஆண். ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன் காணலுமாகான் உளனல்லன் இல்லையல்லன். இது எந்த ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அலியும் இல்லை, ஏதும் இல்லை. என்னைக்கும் ஆழ்வார் 3 ஒத்துன்னு பாடியிருக்கார். இன்னைக்கு ரொம்ப சிரமப்பட்டு 3வதுங்கிறத ஸ்தாபிச்சுட்டு இருக்கமே. ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன் காணலுமாகான்.
அதனால் தெரியாதவர்கள் தான் சாஸ்திரக்காரெல்லாம் யாரையும் ஒத்துக்க மாட்டா, எல்லாத்தையும் சுமாராக நினைப்பான்னு சொல்லிட்டு போமே தவிர எதுக்கு ஏன் ந ஸ்திரீ ந புமான் ந ஷண்டஹா, சாஸ்திரமே சொல்கிறது ந ஸ்திரீ ந புமான் ந ஷண்டஹா. அப்படின்னா அலியுமல்லன், அவன் பெண்ணுமல்ல ஆணுமல்ல அலியுமல்லன்னு சொல்லணும்னால் 3 ஒத்துன்னு பாடியிருக்காளே. இதுவும் இருக்குது இதுவும் இருக்குது இதுவும் இருக்குது. யாரும் அதை போல தப்பு சொல்ல மாட்டா. சதி நாங்கள் தான் ஒழிச்சோம், நீங்களாம் அப்படி சதின்னு சொல்லியிருக்கீங்களேனால் எந்த சாஸ்திர வாக்கியத்தில் கணவன் பரமவதித்தால் உடன்கட்டை ஏறணும்னு சொல்லியிருக்கு? ஒங்கியும் சொல்லலை, இப்படி சொல்லியிருக்கு. அதை போல் உடன்கட்டை ஏறுபவர்களுக்கு ஸ்வர்க்கம் உண்டுன்னு சொல்லியிருக்கு. ஏறுன்னு அது சொல்லவே இல்லை. உடன்கட்டை ஏறுறவாளுக்கு சொர்க்கம் உண்டு, யாருக்கு வேணுமோ ஏறலாம். அப்படின்னா தசரதன் பரமவதித்தார் 3 பேர் உட்கார்ந்தாலே, திரும்ப வந்து இவ்வளோ பெரிய ராஜ்யபட்டாபிஷேகம் ஆகி நன்னத்தன் இருந்திருக்கா, எல்லாரோடையும் தானே ராமன் அழைச்சின்னு போயிருக்கார். அதனால அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. இப்போ பல இடங்கள்லையும் போகாதவா கூட இருந்திருக்கா. நம்ம சம்பிரதாயம் இது ஆழ்வார் ஆச்சாரியர்கள் கூரத்தாழ்வான் தர்மபத்னி அவர் பரம வச்ச பிற்பாடு அந்த ஸ்ரீரங்கத்துக்கு அத்தனை கைங்கரியம் பண்ணியிருக்கா. அடுத்து ஜீயர் சுவாமியை கொண்டு ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு ஸ்ரீரங்கநானா ஜீயர் வரைக்குமே அவள் பண்ணின கைங்கரியம். அதனால் பலரும் அதெல்லாம் பண்ணது கிடையாது. நம்ம ஏதோ தப்பாக பேசிட்டு ஆமாம்னா எங்கே இருக்குது வாக்கியம்னு ஒருத்தர் வாயெடுத்து கேட்க மாட்டேங்கிறோம். அதுதான் தப்பாயிடுறது. நீ பாட்டு ஏதோ சொல்லிகிட்டே இருக்கீங்களே, ஒரு அனைத்திந்திய ஒரு மோர்ச்சாவெல்லாம் நடத்துகிறீங்களே, இப்போ இப்படிலாம் ஒன்றுமே காணுமே, புஸ்தகத்திலே இல்லையென்னால் புஸ்தகத்தில் இல்லையேன்னு சொல்லிட்டா உப்பு சப்பு இல்லாத போடுது. ஆனால் அது சொல்லாமல் அது இருக்கிறாப்புல இந்து தர்மத்தின் மேலே இன்னது தப்பு தப்புன்னு சொல்லிட்டு பாடனா இல்லவே இல்லையே. அப்படி ஒன்றுமே இருந்து உனக்கு வேணும்னா பண்ணிக்கோ, பண்ணால் கிடைக்கும். உன்னை யாரும் நிர்பந்தப்படுத்தலை. பண்ணாதவா எங்கள்கிட்டயே 100 பேர் இருக்கா. எத்தனையோ பேர் பண்ணாதவர்கள் இருக்காளோ இல்லையோ. அதனால் சரியாக புரிஞ்சுக்கணும். ஸ்ரீமன் நாராயண சரணோ, திருவடிகளில் சரணாகதி பண்ணிட்டு ஸ்ரீமதே நாராயணாய நமஹா, ஸ்ரீமதே நாராயணாய ஸ்ரீக்கும் பிராட்டிக்கும் பெருமானுக்கும் சேர்த்து கைங்கரியம் பண்ண வேண்டும். அது அத்தனை எங்கே இருக்குது? கோவிந்தா உனக்கே நாம் ஆட்செய்வோம். கோவிந்தான்னு சொல்கிறது பிராட்டியோடு சேர்ந்த கண்ணனைத்தான். ஏன்னா கோவிந்தன் அப்பப்போ தன்னை தொட்டுப்பார். மாம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, தொடர்ச்சியவே இங்கே தான் தொட்டுட்டே இருப்பார். மாம் சரணம் பிரஜா அகம் துவானால் பிராட்டி சொல்லுவோம். கொஞ்சம் பேசுறதுக்கு தளர்ச்சியாக இருந்தது, அவரை பேச சொன்னேன். ஆனால் சொல்ல வந்தது என்னத்தான். நான் தான் இங்கே உட்காண்டிருக்கேன், காட்டுறதே என்னத்தான். பின் அவர் பேசுகிறார் என்னால். ரொம்ப பெரிய ராணிகள்லாம் பேசுவாளன்னா யார் ஆளை வச்சிருக்காளோ அவளை தான் பேச சொல்லுவா. பெரியவா அப்படி கஞ்சாடை காட்டுவா, அக்ஷதை போடுவா, திருத்துழா சேர்ப்பா, அவ்வளோதான் பண்ணுவா. பெரிய தலை பண்ணுற ஒரு ஒருத்தர்னால் அவர் ஏற்றி இறக்கல மாட்டார். எல்லாரும் ஏற்றணும் இறக்கணும் பண்ணிவிட்டா அப்படி ஒரு சிட்டிக்கை உப்பை போட்டுட்டு நன்னா இருக்கா கண்டரோலை பண்ணு அப்படின்ட்டு போய்டுறாரோ இல்லையோ, அதான் பெரிய தெளிவுக்காரன்னு அர்த்தம். அதை போல் பிராட்டி வாயை திறக்கிறது இல்லை. எல்லா பேச்சு 700 ஸ்லோகம் இவரே பேசிட்டோம். கடைசியில் முடிக்கிற ஸ்லோகம் வருவாரோ இல்லையோ, அப்போ இவர் கையை வசதி தான் ஆகணும். அப்போ மாம் சரணம் பிரஜான்னு சொல்லுவார். அப்போ நம்மை பற்றித்தானே பற்ற போகிறாள். எப்படியா இருந்தாலும் நான் இவனை விட்டு பிரிவதில்லையே. எப்படி கருமை பிரியாதோ, குணங்கள் பிரியாதோ, அவருடைய எதுவும் பிரியாதோ, லக்ஷ்மியும் பிரிய மாட்டாள், அடியேனும் பிரிய மாட்டேன், நீங்களும் பிரிய மாட்டீர்கள். யாரும் பிரிவதற்கு இயலாது. சேர்ந்து தான் இருக்க முடியும்னால் அதனால தான் கூடியிருந்து குளிர்ந்துன்னு பாசுரம். அப்போ விட்ட இடத்துக்கு வருவோம். ஸ்ரீமதே நாராயணாய நமஹா, ஸ்ரீமானான நாராயணனுக்கு அனைத்து கைங்கரியங்களையும் செய்ய பெறுவேன் ஆக வேண்டும். இப்படிங்கிறது தான் பிராப்பியம். இந்த பிராப்பியம் எப்படி இருக்கணும்னு சொல்ல வருகிறார். பரமாத்மா எப்படி இருக்கணும்னு தெரியணும், ஜீவாத்மாவை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எதுனாலே இது விரோதி, எது தடுக்கிறதுன்னு தெரியணும். இப்போ 5 அர்த்தம் பார்த்தோமோ இல்லையோ, பரமாத்மஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், பிராப்பிய ஸ்வரூபம், உபாயஸ்வரூபம். அதை எளிதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்மள வீட்டில் சாதிக்கிறார். பிராப்பியம்தான் முக்கியம். பிராப்பியங்கிறது அடைந்து அனுபவிக்க வேண்டிய பலம். அந்த பிராப்பியம்னு சொல்லும்போதே அதை நன்னா முக்கியமாக வச்சுடுங்க. அதில் ஒரு 4 கேள்வியை சேர்த்துன்னா 4 பதில் வந்துடும். பிராப்பியம்னு வச்சுப்போம். அந்த பிராப்பியத்தை அடைய வேண்டியது யார்? ஜீவாத்மான்னு நம்மளை பற்றி தெரிஞ்சு போடும். பிராப்பியம் யார்? பரமாத்மான்னு அவனை பற்றி தெரிஞ்சு போடும். அதை இத்தனை நாள் தடுத்தந்தது எது? விரோதி தெரிஞ்சு போடும். தடுக்கிறத விளக்க போகிறவர் யார்? உபாயம் தெரிஞ்சு போடும். இவ்வளோதான் 4 கேள்வி. பலம் எது? இதுதான் பலம். அப்படின்னா திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வரணும், உபன்யாசம் கேட்கணும், பலம். சரி, அது போக வேண்டியது யார்? நான் தான், ஜீவாத்மா. அது போய் எதை பற்றி கேட்கணும்? இப்போ பரமாத்மா. அது போக விட்டாமல் எது இத்தனை நாள் தடுத்திருந்தது? என்னமோ தோணலை போல, விரோதி, அது தடுத்திருந்தது. அது இப்போ யார் போக்கி கொடுக்க போகிறா? தேவஸ்தானத்தார் போக்கி கொடுத்துட்டா. அவள் தானே உபாயம் ஏற்படுத்தி வச்சாலும் இல்லையோ. அப்போ இதுதான் 5. இதைத்தான் மிக்க விர நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியன் தடையாகி தொக்கியிலும் உழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன்னு சாதித்தார். அதில் நமக்கு இப்போ தெரிய வேண்டியது பிராப்பியம். கைங்கிறதுக்கு வந்துட்டோமே. 29வது பாசுரத்தில் பிராப்பியம்னு சொல்லுகிறார். என்னால்
4 விஷயம் 4 பதிகத்தாலே ஆழ்வார் சாதிக்கிறார். எம்மா ஒழிவில் நெடு வேய், எம்மா ஒழிவில் நெடு வேய் 4 பதிகங்களாலே பிராபியத்தை ஸ்தாபிக்கிறார். அதில் எம்மா விட்டு திறமும் செப்பம் நின் செம்மாபாதவர்ப்பு தலைசேத்தொல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவதீதே. அதனால சொல்ல வந்தது பரசமிருத்திக்குத்தான் இருக்கணும், அவனுக்கே இருக்கணும். எனக்கும் மற்ற பேருக்கும் எனக்கும் அவனுக்கும் எனக்கும் கிடையாது, அவனுக்கே கைங்கரியம். அதைத்தான் உனக்கே நாம் ஆட்செய்வோம் உனக்கே ஆண்டாள் சொல்லத்த விரித்துரைக்க நம்மாழ்வார் 10 பாட்டு எடுத்துட்டார். எம்மா வீட்டு திறமும் செப்பம் 10 பாட்டும். ஆனால் ஆண்டாள் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையோ இல்லையோ, அவர் 10 பாட்டில் பாட்டுனா இப்போ ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டார் உனக்கேன்னு. அடுத்து ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும், அந்த கைங்கரியம் அவனுக்குன்னு இருக்கணும்னு சொன்னீர். அவனுக்கு என்ன ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் பண்ணலாமா? என்ன கைங்கரியம் பண்ணலாம்? இது மட்டும் பண்ணா போருமா? அது மட்டும் பண்ணா போருமா? சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சகலவித கைங்கரியங்களையும் பண்ண வேண்டும், எல்லா விதமான கைங்கரியத்தையும் பண்ணணும். இது 2வது. இதுக்கு 10 பாட்டு எடுத்துட்டார் ஆழ்வார். ஒழிவில் காலம் முழுக்க சொல்லி 10 பாசரங்கள் பாடிவிட்டார். ஆனால் ஆண்டாள் சொல்லச்சே உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம். ஆட்செய்வோங்கிறதுக்குள்ள எல்லாமே சேர்ந்தது தான், அத்தனை கைங்கரியத்தையும் செய்வோம். இது 2வது. எம்மா வீடுங்கிறதுனால என்ன தெரிஞ்சிடும்? நமக்கும் இன்னொருத்தருக்கும் நமக்கும் அவருக்குன்னா இல்லை, அவருக்கே கைங்கரியம். 2வது ஒழிவில் காலங்கிறதுனால ஒரு கைங்கரியம் 2 கைங்கரியம் இல்லை, சகலவித கைங்கரியம். அடுத்தது அந்த கைங்கரியத்தை வெறுமை பெருமான அளவில் நிறுத்திடக்கூடாது, பாகவதர்கள் அளவுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். இதுதான் நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வந்தித்து தடுமாத்தத்த தீக்கதிகள் முத்தும் தவிர்ந்த சதிர் நிறைந்தால் கொடுமாவினையேன் அவன் அடியாரடியோடு கூடும் இதுவல்லால் விடுமார் என்பதன் நந்தோ வியன்மூவலுக்கு பெருவினே. பெருமானுக்கு கைங்கரியம் நிறுத்திட முடியாது, பாகவதர்களவுக்கு பண்ண வேண்டும். அதைத்தான் முதல் பாட்டில் நீராடப் போதுவீர்னு ஆரம்பிச்சாச்சே. கைங்கரியமே பாகவத திருப்பள்ளி எழுச்சி பாகவத கைங்கரியம் தான். இப்போ ஒன்றும் புதுசே கிடையாது. இப்போ சேர்த்து சேர்த்து செல்வ சிறுமீர்கள் வாங்கோ போவான் போகுன்னாரே கோவாமல் காத்து வந்து போந்தார் போந்தெண்ணிக்கொள், எங்கு பார்த்தாலும் எல்லாரையும் சேர்த்துன்னு தானே கைங்கரியம், அவர்களுக்கே கைங்கரியம். இது 3வது படி. அப்போ முதல் படி அவனுக்கே யாக, அடுத்தது 2வது படி எல்லா கைங்கரியங்களையும் அவனுக்கேயாக, 3வது படி எல்லா கைங்கரியங்களையும் அவனுக்கேயாக பாகவத பர்யந்தம். அவனுக்கேன்னு சொன்னால் அவன் மட்டும் இல்லை, பாகவதர்களவுக்கு செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் 4வது படி தான் மேல்படி, அது வேய். வெய்மருதோழினை மெலியுமாலோ மெலிவுமந்தன்மையும் யாதும் நோக்கா. அங்கு சொல்றார், ஹே பகவன் உந்தன் திருவுள்ளம் இடர்கொடுந்தோறும் நாங்கள் வியக்க இன்புறுதும் எம்பெருமான் என் பெண்மை ஆத்தோம். நான் சொல்கிறத கேளு, இங்கேயே என்னோட ஒரு படுக்கையில் இரு, கார்த்தால் 6 மணி ஆச்சு, மாடு மேய்க்க போகணும், நம்ம ஆழ்வார் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கண்ணன் கிளம்புறார். ஆழ்வாருக்கு பராங்குஷ நாய்க்கு நாயிகா பாவம். மெதுவாக கண்ணன் மெலிராப்பில் இருக்கு, ஆழ்வார் மெலிராப்பில் இருக்கு. ஏன் ஆழ்வார் கேட்டார், இல்லை எங்கள் அம்மா மாடு மேய்க்க சொல்லியிருக்கா, நான் மாத்திரு பரதந்திரன், அம்மா சொல்படியெல்லாம் நான் மீறவே மாட்டேன், மேலே எனக்கு வர்ண தர்மம், என் வர்ணாசிரம தர்மம் மாடு மேய்க்கணும், போயிட்டு வரேங்கிறார். இவர் திரும்ப கேட்டார், தர்மபத்தினி பக்கத்தில் உட்காந்து என்னோட கதை பேசினால் அம்மா போய் சொல்லியிருக்கா மாடு மேய்க்க போனோம் வர்ண தர்மம் ஞானால், நீ ஏதாவது புரிஞ்சு பேசுறியா புரியாது பேசுறியானால், அதெல்லாம் என்ன பண்ணே, அதெல்லாம் உண்மை இல்லை, அங்கே 6:45 மணிக்கு ஒரு பொண்ணை வர சொல்லியிருக்கேன், அதனால நான் போகணும், அவளை போய் கட்டாட்சித்தாகணும்னால். இதையே என்கிட்ட சொல்லலை, இப்போ சொன்னால் நீ கோவிச்சுப்பியோன்னு விட்டுனால், நான் யாருன்னே உனக்கு தெரியலையா இது வரைக்கும், நீ தான் மயர்வர மதிநலம் அருளினாய், அதை வச்சுன்னு தான் இத்தனை ஞானமும் புரிஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு என் ஆனந்தம் முக்கியம் இல்லை, உனக்கு எதனால் ஆனந்தம் வருமோ அது நமக்கு ஆனந்தம். இப்படித்தான் நான் வளர்ந்துருக்கேனே தவிர நீ என்னமோ எனக்குன்னு ஒரு ஆனந்தம் நான் நினச்சிட்டு இருக்கேன். உந்தன் திருவுள்ளம் இடர்கொடுந்தோறும் நாங்கள் வியக்க இன்புறுதும். உன் திருவுள்ளத்தில் இடர் கெட்டுதுன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம். இப்போ என்ன பண்ணணுங்கிறீர், அந்த 6:45 நீர் சொல்லியிருக்கிறவளையும் அழைச்சின்னு வந்து என் கண்வட்டத்தே கொடுத்தன பண்ணும். நான் சொல்லுவது அதுவே தவிர நீர் யாரோடைய, அது உம்முடைய உரிமை, உம்மது அத்தனை ஜீவர்களும் உம்முடையவர்கள். ஆனால் அந்த நீர் நம்மிடத்திலே இருந்து நம்மையும் அணைத்து கொள்ள வேணும்னு பிரார்த்தனை. அதைத்தான் கடைசி பதிகம் வேய்மரு தோழினையிலே ஆண்டாள் சொல்லும் போதும், நான் களம்பரிச்சேவே இத்தனை பேரோட தானே வந்தேன். இப்போ மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னால் தனித்து பெருமானை அடைய முற்பட்டு மற்ற யாரான்னு இருந்தால் கூட்டின்னு வான்வா. ஆனால் ஆண்டாள் கூட்டி கொண்டு தான் சென்றதே, மற்ற பேரை அழைத்து கொண்டு தான் போயிருக்காள்னால் மொத்த பேருக்கும் சமான அனுபவம். இங்கே தனித்த அனுபவம் இல்லை, அது உன் ஆனந்தத்துக்காக அனுபவம், என் ஆனந்தத்துக்காக இல்லை. இதைத்தான் கடைசியில் மற்ற நம் காமங்கள் மாற்று, மற்ற காமங்களை மாற்றுன ஏதோ லௌகிக காமம் இல்லை, கைங்கரியம் பண்ண வரும்போது என் ஆனந்தத்துக்காகன்னு ஒரு எண்ணம் வரலாமே,
அந்த எண்ணத்தை மாற்றி உன் ஆனந்தத்துக்காகனு கைங்கரியத்தை கொடு. ஆக 4 பதிகங்களாலே எம்மா வீடு, ஒழிவில் காலம், நெடுமார்க்கடிமை, வெய்மரு தோழினை, இந்த 4லையும் சொன்ன அர்த்தங்களை ஆண்டாள். கோவிந்தா உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று என்ன இந்த ஒரு வரியாலே சாதித்தாள்ங்கிறது ஆச்சரியமான அபிப்பிராயம். அப்ப பிராபியத்துக்கு வேண்டுவது ஆத்ம ஞானமும் அப்பிரதிஷேதமும். அதை இல்லேன்னு வேற எதையான எதிர்பார்க்கிறார்னால் அப்ப பந்தத்துக்கு கொத்தை, அவருக்கு நமக்கும் இருக்கிற சம்பந்தத்துக்கு குறை வந்துடும். பூர்த்திக்கு கொத்தை, பூர்ணமா இருக்கிறவர் இன்னொருத்தரை எதிர்பார்க்கிறார், இன்னொன்னு எதிர்பார்க்கிறார்னா குறைவு தானே. எத்தையும் எதிர்பார்க்க மாட்டார். ஆத்ம ஞானம் அப்பிரதிஷேதம் இருந்தால் கிடைத்துவிடும். அதை தாண்டாள் 29வது பாசுரத்தாலே சாதித்து அத்தோட இடைச்சி பாவனையில் பாசுரம் முடிந்து தானான தன்மையோடே வங்க கடல் கடைந்தாங்கிற 30வது பாசுரத்தில் கடைசியாய் அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்விரான் கோத சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால் வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று சொல்லி பூர்த்தி பண்ணுகிறாள். அத்தோடே திருப்பாவை 30 பாசுரங்கள் முற்று பெற்றன. பாசுர அனுசந்தானம். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழியார் சென்னிரஞ்சி அங்கப்பரவண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்விரான் கோத சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் 2 மால் வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்குந் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய்.